வயநாட்டில் நடந்த பிரச்சனைகள், வெளிநாட்டில் நடக்கிற பிரச்சனைகள், இதெல்லாம் செல்ஃபோன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் இல்லை, நல்லதெல்லாம் நடக்கலை. நான் டெய்லி 40 கேஸ் பார்த்துட்ருக்குறேன். டெய்லி கோர்ட்டில் வந்து பாருங்கள், பூரா குப்பையாக கிடக்குது, பூரா பிரச்சனையாக வர்றாங்க. எல்லாம் எப்படி வருது? சைபர் கிரைம் தான், பூரா சைபர் கிரைம் குற்றம். அது நான் வந்து டீச்சராக படித்து புத்தி சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. நான் கோர்ட்டில் டெய்லியும் பார்க்குறேன்னு நம்ம வக்கீல் வழக்கறிஞர் நவீன்குமார் வாங்க, அடித்து தூள் கிளப்புங்க பார்க்கலாம். நல்ல சுறுசுறுப்பான தம்பி. டிஸ்ஸுன்னு மறைஞ்சு போய் மங்களத்தில் நிற்கிறார், மங்களத்தில் டிஸ்ஸுன்னு மறைஞ்சு இங்கே சின்ன புதூர் நிற்கிறார். வண்டி ஓட்டினா அவ்வளோ ஸ்பீடு, நல்ல சுறுசுறுப்பாக இருக்கார். நெஞ்சு பதைத்தார், நிலை நீங்க கவி படைத்தார், தீந்தாத தமிழ் என்றார், தெவித்தாத தமிழ் என்றார், அமுதென்றார், நிலவென்றார், மனமென்றார், மதுவென்றார், தமிழுக்கே தோல் என்றார், பிறவிக்கே தாய் என்றார், வரிப்புலியே தமிழ் காக்க எழுந்திரு என்று முழக்கமிட்டார். அன்னை தமிழே உன்னை வணங்குகிறேன். இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு வந்து கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உலகிற்கும் வருக வருகென அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தாய் தந்தத்துக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு எதிரணியாக பொய்யின் புலவர்களாக கருதப்படும் அமர்ந்திருக்கூடிய என் எதிரணிக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அணியில் வாகை சூடுவதற்காக என் அருகே அமர்ந்திருக்கக்கூடிய என் அணியினருக்கும் வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். அதுகளே நான் அந்த எதிரணியில பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க தான் குழந்தைன்னு நினைச்சேன், ஆனா பார்த்தா 4 பேரும் குழந்தையா இருக்காங்க. ஏன்னா அப்படிதான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம மங்கள மகேஷ்குமார் சொன்னாரு, என்னன்னா செல்போனுக்கு 108 கூப்பிட்டா உடனே வந்து நிப்பாங்கப்பா அப்படின்னாரு. இந்த மங்கள மகேஷ்குமார் இருக்காருங்களையா, மங்களத்திலிருந்து புத்தூர் வர வரைக்கும் செல்போன் இப்படி இருக்கும், வண்டியும் தலையும் இப்படி இருக்கும், இப்படி போகும். பாத்தீங்கன்னா அண்ணா வந்துட்டாங்கண்ணா, அண்ணா இது ஒரு 10 போன் வந்துடும் பாருங்க. இது வந்து செல்போன் நல்லதா? ஏன்னா வந்து அவர் வந்து செல்போன் நல்லதுன்னு சொல்றாரு, நல்ல விதத்துக்கு பயன்படுத்தினா அவர் வந்து சீரமைக்கிறது சொல்லலாம். அந்த செல்போனை வச்சு அவர் ஒரு ஆபத்தான நிலைக்கு போகக்கூடிய அந்த மாதிரி ஒரு பயணத்தை பயணிக்கிறாரு. அது வந்து செல்போன் சீரமைக்கிறதா சீரழிக்கிறதாங்கய்யா? இந்த கருத்தை கண்டிப்பா வந்து பதிவு எடுத்துக்கணுங்கய்யா. இன்னும் நிறைய பேர் பார்த்தோம்னா என்னன்னா அந்த ஃபோனே காலே வராது, மெசேஜும் வராது. இப்போ பாருங்க பசங்களாம் பாருங்க, என்னதான் நம்ம பேசிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு பட்டிமன்றம் நடக்கிறோம், அங்கே பாருங்க மூலையில் உட்காந்து இப்படி 4 பேர் ஒரே ஃபோனில் பார்க்குறானுங்க. சே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தம்பி, நல்லா வருவீங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம் வந்து சூப்பராக உங்களுக்காக தான் பேசுகிறோம். பரவாயில்ல, வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர். நடுவர்களே என்னன்னா இப்போ நம்ம எதிரணி நம்ம அணியில் இருக்க கூட பாத்தீங்கன்னா முத்துக்குமாரை வந்து போட்டு பொரட்டுன்னு பொரட்டுறாங்க. அது என்ன வன்மம்னே தெரியல. ஏன்னா அவர் வந்து பேருக்கு தான் முனைவர், ஆனா நம்ம ஊருக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா முனிவர். ஏன்னா முனிவர். அப்ப முனைவர் இல்லையா அவரு? இந்த மாதிரி ஒரு மனிதருங்கய்யா. நான் முனைவர் நினைச்சிட்டு இருக்கிறேன். இல்ல அவரு முனைவரும் சரி முனிவரும் சரி, ரெண்டுக்கு வந்து அவர் பேர் போன. அண்ணி கேட்டீங்களா? அண்ணி கேட்டீங்களா? முனிவர் தானா? இல்லைங்க, அண்ணி கேட்கல, ஊர்க்காரங்களுக்கு கேட்டா தெரியும் அவருக்கு என்னன்னா அவரை பத்தி. என்னன்னா நம்ம பத்திரிக்கை கொடுக்காம போன்ல பாத்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பி தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. பொதுவா சொல்ல போனா கும்பாபிஷேகனாவே பாத்தீங்கன்னா மக்கள் வந்து திரண்டு வருவாங்க. இவர் சொன்னது பார்த்தா ஒரு 5000 பேர் வந்திருக்கணும், இங்க நிக்கிறக்கே இடம் இருக்காம இருக்கணும். அப்படி பார்த்தா போன்ல நிறைய பேர் வந்திருக்கணுங்க. ஏன் அப்படி வரலைங்கய்யா? வரல. ஏன்னா நான் வரும்போது பார்த்தா நிறைய கூட்டமாக இருந்தது. கண்டிப்பா நமக்கு தானே பார்த்தா சாப்பிட்றதுக்கு ஒன்று தான். கண்டிப்பா சாப்பிட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் விளையாடுறாங்க, அந்த கேம் விளையாண்டு இப்போ நிறைய பேர் பார்க்குறோம். இப்போ நிறைய நான் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தேன், கீழே ஃபோன் எல்லாம் தலைக்கு அப்படியே கீழே வச்சுக்கிறாங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் போக பார்த்தீங்கன்னா இப்படியே தான் இருப்பான். டாக்டர்கிட்ட போன வச்சுக்க, என்ன கேட்பான் தெரியுமா? டாக்டர் தலையை திரும்ப சொல்லுவார். முடியாது, ஏன்னா தலை இப்படி போயிருச்சு. ஏன்னா எல்லாருமே காலுக்கு அடியில் ஒரு ஃபோன் இருக்கு, அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீரழிக்குது. கண்டிப்பாக இதை எடுத்துக்கணுங்கய்யா. செல்போனை நம்புற பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களை உண்மையை நம்புறதில்லை. இந்த கருத்தில் கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டும். ஏன்னா அந்த செல்போன் மேலே அவ்வளோ ஒரு பிரியம். இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சாக்லேட் கொடுத்தா வரமாட்டாங்க, செல்போனை கொடுங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஏன்னா செல்போன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முட்டாயாக மாறிடுச்சு. வரும் காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதுக்கு அடிமையாக இருந்தால், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லருக்கு, இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த செல்போன் பயன்படுத்துறதுக்கு வரப்போகும் காலத்தில் பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த டி அடிக்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாற்று மறுவாழ்வு சொல்லுவாங்க, மறுவாழ்வு மையம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்று வந்து உருவாகி நினைக்கிறேன் நம்ம ஊரில். குழந்தைய பார்த்தீங்கன்னா சோறு ஊட்டி பால் ஊட்டி
அப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் ஊட்டி எல்லாம் வளர்த்ததெல்லாம் அந்த காலம் தான். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் நம்ம அண்ணியே உட்காந்துருந்தாங்க. அது வந்து எப்படின்னா காலுக்கடியில் குழந்தைக்கு ஃபோனு. ஏன்னு கேட்டால் கொடுத்தா தான் சாப்பிடும் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இன்றைய தலைமுறையில் தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பழகிட்டாங்க. ஏன்னா குழந்தைக்கு வந்து ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிடுன்னு சொல்லி அவங்களே அவங்க வாயால் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. என்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்ச்சி அம்மா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மடியில் போட்டு எல்லாம் வளர்த்தி இந்த அளவுக்கு ஆயிருக்கும். இதே மகேஷை கேளுங்க. மகேஷெல்லாம் ஃபோன் பார்த்தா இவ்வளோ சாப்பிட்டு இவ்வளோ உடம்பு ஏற்றிருக்காரு. அவங்க அம்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா துரத்தி ஊட்டுவாங்க ஐயா கோயிலை சுற்றி. இந்த உடம்பு வந்திருக்குமா சொல்லுங்க. இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த ஆரோக்கியம் கிடையாது. அது கண்டிப்பா வந்து 100% வந்து உண்மையை சொல்றேன். அது அந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுறாங்களாம்மா. குழந்தைய தாட்டி விட்டுட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்கள்லாம் வேலை செய்வாங்க. அது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முனைவர் முத்துக்குமார் வந்து 2 பெண் குழந்தைகளுக்கும் அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா சோறு ஊட்டுறாரு, ஸ்கூலுக்கு அனுப்புறாரு. சாப்பாடு ஒரு பெண் வெளியே போனாலும் அந்த ஆணை பார்த்தீங்கன்னா காமிக்கிறாருல, என்னதான் 2 செல்போன் இருக்கட்டும், 2 குழந்தை இருக்கட்டும், குழந்தைக்கு யாரு சோறு ஊட்டுறது? நம்ம முனைவர் தான் ஊட்டுறாரு. முனிவர் தான் ஊட்டுறாரு. ஆமா, முனிவர் ஊட்டுறாரு, முனைவர் ஊட்டுறாரு. சோறு ஆக்குறது கண்டிப்பா. சோறு ஆக்கிடுவாருங்கய்யா. சோறு இல்லைன்னா ஆக்கித்தாரு. குழம்பு செய்யறாரு. பரவாயில்ல. நீங்க அடுத்து வரதெல்லாம் சொல்லுவாங்க என்னன்னா, இந்த செல்போன்ல பயன்படுத்தி தான் பாத்தீங்கன்னா நாங்க வந்து சூப்பரா வகையா செஞ்சு அந்த சமூக வலைத்தளங்களை காமிக்கிறோம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. பின்னாடி போய் பாருங்க யார் செய்யறாங்க. சமையல்காரர் செய்யறாரு. அவர் ஒரு ஆண் தானே. அவரு பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்மையை சொல்லப்பானா இது வந்து ஒரு 10 பேர் 1000 பேர் 2000 பேருக்கு செய்யற யாரு பின்னாடி நின்று? சமையல்காரர். உண்மையை அதை வந்து எல்லாமே யோசிச்சு சிந்திச்சு பார்க்க வேண்டும். மகேஷ் சொன்னாரு என்னன்னா, இந்த ஆக்டர் சூர்யா, பாலா, நிறைய பேர் இருக்காங்க, ஃபோன் நல்லது செஞ்சு போடுறாங்க. இதே இந்த மேடையில் சொல்றேன், நானும் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் இருக்கேன். பல நல்ல கருத்துக்களை பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக போட்டுட்டு இருக்கேன். ஆனால் அதெல்லாம் பார்க்க மாட்டானுங்க. நம்ம 2K கிட்ஸ் பசங்க சரி, 90s கிட்டும் சரி, அந்த ஜிபி முத்து ஒரு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நகைச்சுவையெல்லாம் இருக்காங்க. அதை பார்த்து அவ்வளோ ஒரு ரசித்து சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு கேட்கறதுக்கு இந்த ஊரில் ஆள் இல்லை, நம்ம நாட்டில் ஆள் இல்லைங்கய்யா. ஏன்னா அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. வரப்போகும் காலம் வந்து ரொம்பவும் பார்த்தீங்கன்னா செல்போனால சீரழியக்கூடிய நிலைமை வந்து உருவாகிட்டு இருக்கு. ஆமாம், அது வந்து மன வச்சுக்கணும். அது வந்து சட்ட ரீதியாக நீங்கள் போடுறீங்க, அவங்க சட்டை இல்லாமல் போடுறாங்க. அதனால தான் கண்டிப்பாங்க. நம்ம எம்எஸ்சி எதிரணியில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சுகுணா லலித் அவங்க. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க, ஓகே, கணினிக்கு வந்து சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்குறேன். இதே செல்ஃபோனை வச்சு பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7,40,000க்கு மேலே பார்த்தீங்கன்னா சைபர் குற்றம் வந்து நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா பண மோசடி சரி இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. ஆனால் வெளியே தெரியறது இல்லை. இன்னும் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு, அது வெளியே தெரியல. பாதிப்பு நம்மளுக்கு தான், அது வந்து பார்த்தீங்கன்னா வேற யாருக்கும் கிடையாது. நம்மளுக்கு ஒரு நாள் அதே நிலைமை ஏற்படலாம் கண்டிப்பா. ஏன்னா அப்போ வரும்போது நம்மளுக்கு அது சீரழிவு தான். கண்டிப்பாக அது தெரிஞ்சுக்கணும். நிறைய எழுதிட்டு வந்திருக்காரு. நம்முடைய இளைஞர்கள் பார்த்தோம்னா நம்மிடம் இருந்து பிரித்து குடும்பம், அன்பு, பாசம், காதல் அது எல்லாத்தையுமே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருவியாக பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளை அடிமைத்தனமாக வச்சிருக்கு கண்டிப்பாக. ஏன்னா ஒரு பாட்டு பாடுறேன் என்னன்னா, நம்ம அன்னைக்கு எம்ஜிஆர் பழைய பாட்டு இதெல்லாம், நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள இளைஞரை எல்லாம் வாழ்வு முன்னேற, என்றும் இளைஞர் எல்லாம் உங்கள் பின்னாலேனா செல்ஃபோன் பின்னாடி, உங்கள் பின்னாலே நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குமுங்க கண்ணு முன்னாடி. பாட்டுருக்காங்க பாருங்க. அப்படியே இந்த கண்ணு முன்னாடி வச்சாங்கன்னா அப்படியே நினச்சதெல்லாம் நடக்கும். இளைஞர் முன்னாலே சொல்லி நல்லவங்க உங்கள் பின்னாடின்னு சொன்னாங்க. இல்லை, நல்லவங்க சரி எல்லாரும் சரிங்க, எல்லாருமே வந்து அந்த செல்ஃபோன் பின்னாடி தான் இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, என்றும் நல்லவங்க எல்லோரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னால. அப்படித்தானே பாடினாரு. அதெல்லாம் இருக்குங்க. இந்த ஆன்லைன் வந்து கொரோனா கேள்வி, ஆன்லைன் ரம்மி கேள்வி, ஆன்லைன் கல்யாணம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? சார் அற்புதமாக நடந்துச்சு அந்த கொரோனா காலத்தில். மாப்பிள்ளை வெளியூரில் இருப்பார், பொண்ணு நம்ம ஊரில் இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிச்சயமெல்லாம் ஆன்லைனில். எங்கே போச்சு நம்ம பண்பாடு கலாச்சாரம்? இது வந்து கல்யாணமா? ஆன்லைனில் பண்ணுறது கல்யாணமா? இந்த ஆன்லைன் கல்யாணம் பண்ணதுக்கு முதல் வந்து கருவியாக பயன்படுத்த அந்த செல்ஃபோன். இந்த செல்ஃபோன் சீரமைக்கிறதா சொல்லுங்கய்யா? பண்பாடை வந்து அழிக்கக்கூடிய இந்த கருவி சீரமைக்கிறதா? கண்டிப்பாக கிடையாது, சீரழிக்கக்கூடியது தான். ஏன்னா ஒரு 1000 பேர் 2000 பேர் வாழை மரத்தை கட்டுறா, ஒவ்வொரு வேலையும் ஒரு ஊருக்காரங்க சேர்ந்து சொந்தக்காரங்க சேர்ந்து பண்ணுறதா கல்யாணம்.
ஆனால் அந்த ஆன்லைன் கல்யாணம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது கல்யாணம் கிடையாது. நம்ம கல்யாணம் எப்படி நடக்கும் ஐயா? அது வரப்போகிற காலம் எப்படி வேணால் மாறலாம். எப்படி வேணால் மாறலாமா? இல்லை, சூழ்நிலைக்கு ஏற்பட்டது தாங்க அதெல்லாம். அப்பா முன்னால் உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக இல்லைங்க, அது பரவாயில்லையா? இல்லைங்க, பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் வைக்கலாங்க. பார்த்துக்குங்கண்ணா. கோவையில் பார்த்தீங்கன்னா நம்ம அருகில் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டம், நம்ம மாவட்டத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவை மாவட்டம், அங்கே பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி மாணவி ரொம்பவே பாதிக்கப்பட்டு சீரழிஞ்சு. என்ன காரணம்னா அந்த செல்ஃபோனில் அந்த சக மாணவர்களால் படித்து கொண்டிருக்கணும் சக மாணவர்களால் பார்த்தோம்னா ஒரு தப்பாக வந்து ஒரு புகைப்படத்தை வைத்து அதே கல்லூரியில் பல சக மாணவர்கள் வந்து அதாவது ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோனில் ஷேர் பண்ணி அந்த மாணவியோட கல்லூரி படிப்பை பாதி நிறுத்தி, ஏன்னா கல்லூரி படிப்பெல்லாம் பாதியில் போட்டும், அந்த பெண்ணோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாவலன்னு சொல்கிறாங்க, இது பாதுகாவலனா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு அழிவு காரணம். அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாயிடுச்சு. ஏன்னா அந்த செல்ஃபோன் வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லை. நான் ஒரு காமனாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். யாராச்சும் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் காமனாக டிபி வைக்கிறீங்களா? அதாவது வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ஃபோட்டோன்னு சொல்லுவாங்க. யாராச்சும் வச்சுருக்கோமா? வைக்க வேணான்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? நம்ம ஃபோட்டோவை எடுத்து வேறு மாதிரி மார்பிங், அதாவது பார்த்தீங்கன்னா அதே ஒரு இப்போல்லாம் புதுசாக வந்துருச்சு, கம்ப்யூட்டரில் பல ரகம் வந்துருச்சு, செல்ஃபோன்லேயும் சரி பல ஆப்கள் வந்துருச்சு. அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோவே நம்மளுக்கே இல்லாமல் வேறு முகத்தை கொண்டு வந்து வச்சு பல வந்து உருவாக்கி நிறையா பேர்த்துக்கு அது வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளம் தெரியறதில்லை. இதெல்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த நிறைய பேர் வந்து சைலன்ஸ் ப்ளீஸ் ஹாஸ்பிட்டலில், ரோட்டில், அதாவது பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில், ஸ்கூல்லேயும் சரி இல்லை பொதுவான இடங்களில் சைலன்ஸ் ப்ளீஸ்ன்னு போட்டிருக்கோம். கொஞ்சம் ஒய்ஃபை கொடுத்து பாருங்க ஐயா நம்ம பசங்களுக்கெல்லாம். அப்படியே சும்மா கம்முன்னு உட்காந்துக்குவானுங்க. அரை மணி நேரம் என்ன 2 மணி நேரம் இருந்தாலும் சரி ஃப்ரீ ஒய்ஃபை அதை மட்டும் போடுங்க, வேறு எதுவும் வேணாம். சும்மா ஜாலியாக உட்காந்துக்குவாங்க. ஒய்ஃபையா? ஆஹா சூப்பர், இதுதாங்க ஐயா. கடந்த சில நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்லடத்தில் ஒரு கொலை நடந்துச்சு. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பல்லடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரையான் புதூர்னு சொல்லி, இதை பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை வந்து நான் வந்து டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா ஒரு மனிதரை பார்த்தீங்கன்னா தலையை சிதைச்சு கைகாலெலாம் அடையாளம் தெரியாத மாதிரி வெட்டிட்டாங்க. வெட்டி அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பகை அணியிருக்கையுடைய ஒரு பகைக்கான நடந்த ஒரு சண்டை, அதில் தலையே சிதைச்சிட்டாங்க. அந்த தலையை சிதைச்சு அதை வந்து ஃபோட்டோவை எடுத்து சமூக வலைத்தளங்களில் பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அணியினர் அக்னியின் வேட்டை அட்டகாசமாக இருக்கும், சிந்திய ரத்தம் வீண் போகாது. இவன் என்னமோ நாட்டுக்கு ரத்தத்தை சிந்தின மாதிரி சிந்திய ரத்தம் வீண் போகாதுன்னு சொல்கிறான். ஏதோ ஒரு 2 கேங்குக்குள்ள சண்டை நடந்துச்சு, அது வந்து சிந்திய ரத்தம் வீண் போகாதுன்னு சொல்கிறான். இது வந்து நிறைய வந்து சமூக வலைத்தளங்கள் போகிறனால எவ்வளோ ஒரு பாதிப்பு. இதை வந்து நிறையா சுற்றி இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்க்குறாங்க. ஏன்னா ரொம்பவே செல்ஃபோன்னால் கஷ்டமாக அதற்கு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது சிந்தித்து பார்க்க வேண்டும். இது வந்து சீரழிக்கிறது உண்மை சொல்லப்போனால். ஏன்னா இதெல்லாம் பகிர்றாங்கன்னா அந்த தைரியத்தை கொடுத்தது அந்த செல்ஃபோன், அது வந்து சீரமைக்கிறதா? கண்டிப்பாக கிடையாது, சீரழிக்கிறதா. சரி வாங்க. அதனால் நான் என்ன சொல்ல நடுவில்லையா, இது வந்து செல்ஃபோன் வந்து பார்த்தோம்னா எல்லாம் என்ன காஞ்சியில் சரி ஏதோ பாட்டு பாடினாங்க, காஞ்சியில் புகழ் தஞ்சாவூர் புகழ்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், நம்ம சின்ன புத்தூரோட புகழ் கண்டிப்பாக நிலைத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு முடிவினை, ஒரு நல்ல நடுவர் திருப்பை வந்து அளிப்பீங்கன்னு நினச்சி நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை சிறப்பு. அது வக்கீலுக்கு உண்டான பாங்களை பேசுனது பார்த்தீங்களா? ஜட்ஜிட்டெலாம் இப்படி பேச முடியாது. நான் சொல்கிற தீர்ப்பு தான் நீங்கள் சொல்லணும். யுவர் ஆனர் அவர்களே, நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்து பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பை கொடுங்கன்னு இருக்காங்க. இப்போ நம்முடைய ஆர்ஜே பிருந்தாம்பிகை கதிரவன் மணின்னு நீங்கள்லாம் கூப்பிட்றீங்க, நாங்கள் கதிர்னு கூப்பிடுவோம். அவருடைய அன்பு புதல்வி, நல்லா கைதட்டுங்க. ரேடியோ ஸ்டேஷனில் வேலை செய்யுது புள்ள. வாரத்தில் 3 நாள் நிகழ்ச்சி, 2 நேரம் தான் சோறு போடுறாங்க. அதனால தான் புள்ள கொஞ்சம் இழைச்சிருக்குது. ஆமாம், சரி ஆரம்பிச்சு. சீரமைக்குதா? அங்கே சொல்லி சரி. அமைதி எடுத்து அமைதி. கலை அரசி. கல்லை பிசைந்து கனியாக்கி கனியின் சாரெடுத்து சாரின் தேன் எடுத்து தேன் தொடுத்த தமிழே, உன் சொல்லெடுத்து என் நாவிலே நாட்டியமாட வைத்தவளே அன்னை தமிழே, உன்னை வணங்குகிறேன். சூப்பர், அருமை. என ஈன்ற தாய் தந்தைக்கு என் முதல் வணக்கங்கள். வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே வணக்கம். வணக்கம் வணக்கம். நாங்கள் ரொம்ப சந்தோஷமா நீ தான் வணக்கம் சொல்லிக்கிறேன். 5 பேர் பேசுனீங்க, நீ யாருமே வணக்கம் சொல்லல.
அப்போ ஒரு ஓட்டு எங்க டீமுக்கு சேர்த்துக்கோங்க அல்ல நடுவர்களே. பெருமையா பரவாயில்ல. அரங்கெங்கிலும் ததும்பி நிறைந்து வழிந்து கொண்டிருக்கின்ற சின்னபுத்தூர் வாழ் அன்பு சொந்தங்களே, என் நண்பர்களே, அனைவருக்கும் என் வணக்கங்கள். நடுவர் அவர்களே, முன்னாடி பேசிட்டு போனவங்க எல்லாம் பார்க்கும்போது அறிவின் விஸ்தீரம், அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் லைனா எடுத்து வைக்கிறாங்க. ரமணா படம் பார்த்திருக்கீங்களா? ரமணா படம். அதுல எப்படி விஜயகாந்த் எடுத்து வைப்பாரு, அதுக்கு அடுத்தபடியா இவர் தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச நடுவர் அவர்களே. அப்படியா? நடுவர் அவர்களே, அவங்க சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரி சும்மா தானே உட்காந்துருக்க, நான் பிள்ளைக்கு சோறு ஊட்டி விடுறேன், நான் சோறு ஊட்டி விடுறேன்னு ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா வீட்டுல எவ்வளோ அந்த வீட்டுல இருக்கிற பெண்மணிகள் எவ்வளோ வேலை செய்யறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் நடுவர் அவர்களே தெரியும். அவங்க கிட்டே கேட்டு பாருங்க. ஏன்னா காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அத்தனை வேலை செய்யறாங்க. அதுல இந்த வேலையெல்லாம் நீ செய்யறதே இல்ல, சும்மா தான் இருக்கேன்னு சொல்றதுக்கும் சில பேர் இருக்கதா செய்யறாங்க நடுவர் அவர்களே. ஹவுஸ் ஒய்ஃப்னா அதான வேலை. இருந்தாலும் அது சும்மா இருக்கேன்னு ஏன் சொல்லணும்னு தான் என்னோட கேள்வி இந்த இடத்துல. அதான் இல்லை, எந்த பொம்பளை கேட்டாலும் வீட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன், நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பொம்பளை கூட நான் வீட்டுக்காரருக்கு ஒய்ஃபாக இருக்கேன்னு சொல்கிறது இல்லை. யாரு கேட்டாலும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃப். நடுவர் அவர்களே, இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்தது. இப்போ இருக்கிற பண்ற வேலைகள் எல்லாமே பெண்கள் பாக்குறது கிடையாது. ஆண்கள் பாக்குற வேலையில இருந்து ஏதோ தப்பி தவறி பாதுகாக்கிறதுக்காக பெண்கள் அவங்க கையில போன் வச்சிருக்காங்க. இதுதான் நான் இங்க சொல்ல வேண்டிய உண்மை. சூப்பர். எல்லா காலத்திலுமே ராவணர்கள் இருக்கதா செய்வாங்க, சூரபத்மர்களும் இருக்கதா செய்வாங்க. ஆனா அந்த டைம்லயுமே ராமரும் இருக்கதா செய்யறாரு, கிருஷ்ணரும் இருக்கதா செய்யறாரு. நம்ம அவங்களதான் பார்க்கணும். அதனால அவங்க மெத்தடாலஜியை நம்ம வந்துட்டு பயன்படுத்தி நம்ம முன்னேறணும்னு நான் சொல்ல நடுவர் அவர்களே. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு நம்ம பாட்டன் முப்பாட்டன் சொன்ன மாதிரி இப்போ உலகமே நம்ம கையில இருக்கு அப்படின்னு சொன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எல்லாத்து கையிலயும் போன் இருக்கு. இப்ப நீங்க ஒரு தகவலை தேடணும் அப்படின்னா அம்மா கிட்ட கேட்டா சொல்லி கொடுப்பாங்க, இன்னொரு வாட்டி கேட்டா திருப்பி திருப்பி அதை ஏமா கேட்குற அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா டேய் ஏண்டா நீ இப்படி பண்ற, நானே சிவனேன்னு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கூகுள் கிட்ட கேட்டா அது கோச்சுக்குமா? வாய்ப்பே. கூகுளா? அதான் கூகுள் கேள்விப்பட்டிருக்கிற. கூகுளாரு? கூகுள் வந்து ஒரு ஆப் நடுவர் அவர்களே. ஆப்பா? ஆப். அதை வந்துட்டு பயன்படுத்துற விதத்துல அது ஆப்பா ஆப்பான்றது அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆப் அப்ளிகேஷன். நடுவர் அவர்களே, அதே நான் சொன்ன மாதிரி தான் பெண்களுக்கு வந்துட்டு வீட்டுல அங்கீகாரம் வந்துட்டு கிடைக்கிறது இல்லதான் இந்த காலகட்டத்திலயுமே. ஆனா இப்போ பெண்கள் வந்துட்டு தனியா ஒரு சமையல் செய்யறாங்க அப்படின்னா அதை எடுத்து வெப்சைட்ல போடுறாங்க. அது நிறைய பேர் பாக்குறாங்க. பார்த்து அதை சமைச்சு நீங்க சொன்ன டிப்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும் போது பெண்களுக்கான மரியாதை இந்த போன் மூலமா அவங்களுக்கு கிடைக்குதா இல்லையா? பாரதியார் சொல்லியிருக்காரு, நெஞ்சு பொறுக்குது இல்லையே கொஞ்சமோ பிரிவினைகள், 1 கோடி என்றால் அது பெரிதாமோ அப்படின்னு. அவர் சொன்னது அந்த காலத்துல வேணா இருக்கலாம், ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லை நடுவர் அவர்களே. ஏன்னா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், கோவிட் காலத்துல பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கூட நம்ம நெருங்கி போக மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்து ஒரு விதமான ஒரு நோய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா சென்னையில சீதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க நடுவர் அவர்களே. அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அம்மா இறந்துட்டாங்க ஆக்சிஜன் கிடைக்காதனால. சீதா அவங்க ஆட்டோ ஓட்டுநர் அப்படின்றதுனால அந்த ஆட்டோ எடுத்துட்டு போய் சென்னை முழுக்க ஒரு அலைபேசி எண் வச்சு, இனிமேல் யாருக்கெல்லாம் ஆக்சிஜன் தேவைப்படுதோ எனக்கு கூப்பிடுங்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க முன்னேறி போனாங்களா இல்லையா நடுவர் அவர்களே? இந்த மாதிரி யாராவது இப்ப வர முடியுமா? கண்டிப்பா. ஒரு ஃப்ளட் வரும்போது எவ்வளவு ஒரு உதவி செய்தது செல்போன்னால தான். நடுவர் அவர்களே, சீரழிக்குதுன்னு சொல்லிட்டு நேத்ரா பேசிட்டு போனாங்க. அது போன்னால சீரழிக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களுடைய மெமரிஸ் எல்லாமே அவங்க அம்மா அங்கிருந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்களா இல்லையான்னு கேட்டு பாருங்க போன்ல. பண்ண மாட்டாங்களே. இனி இன்னொரு அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போகணும் அப்படின்னாலும் இந்த போன் மூலமா பார்த்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அடுத்து என்ன நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் மூலமா தானே நடுவர் அவர்களே அது பயன்படுது. குறிப்பிடுத்திட்டே இருக்கிறார், பயங்கரமா பதில் சொல்ல போறாரு உங்களுக்கு. நடுவர் அவர்களே, இது ஒரு உண்மை சம்பவம். ஆதர் ஸ்ரீவத்சவான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஜூலை 5ஆம் தேதி பீகார்ல இருந்து உத்தரப்பிரதேஷ் போற ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க.
அதில் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 வயசு சின்ன குழந்தைங்க, பெண் குழந்தைங்க கடத்திட்டு போகிறாங்களோ என்னமோன்ற ஒரு சந்தேகத்தில் அவர் வந்து பார்த்து அப்போவே ஃபோன் எடுத்து ட்விட்டரில் ட்வீட் போடுறாரு. யாரையெல்லாம் வச்சு ட்வீட் போடுறாரு? ரயில்வே மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர், இந்த மாதிரி. அப்போ இருக்கிற டைமில் பக்கத்தில் இருக்கிற கவுன்சிலர் வீட்டுக்கு கூட போக முடியாது நடுவர் அவர்களே. ஆனால் அப்போ ஃபோனில் ட்வீட் பண்ண உடனே அடுத்த ஸ்டேஷன்லேயே வந்து அந்த 15 பெண் குழந்தைகளை காப்பாற்றிருக்காங்கன்னா இந்த ஃபோன் எவ்வளவு உண்மையாக, எவ்வளவு பயனுள்ளதாக இருந்திருக்கு நடுவர் அவர்களே. கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பர். சென்னையில் வெள்ளம் வந்தது, எல்லாருக்குமே தெரியும். பக்கத்தில் வீட்டுக்கு கூட போக முடியாத நிலைமை. அப்போது 9 மாத கர்ப்பிணி குழந்தை பிறக்கிற நிலைமையில் இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாரு கூப்பிட்றதுன்னு தெரியல. மீட்பு பணி நம்பர் வந்து அவங்க ஃபோனில் இருக்கு. மீட்பு பணி வந்து அவங்க அந்த படகுலே வந்துட்டு அந்த பெண்மணிக்கு பிரசவம் ஆகுது. அந்த பிறந்த குழந்தையோட அப்பா வந்து கேட்குறாங்க, உங்கள் பேர் என்னையா சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொல்கிறாரு யூனிஸ் அப்படின்னு, ஒரு கிறிஸ்டியன் நேம். ஆனால் அவங்க ஹிந்து. அவங்க வந்து நினச்சிருக்காங்க சரி நமக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் ஒரு நல்ல பேராக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்தவித ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒருத்தர் வந்து காப்பாற்றிருக்காரு அப்படின்னா அது இந்த ஃபோன் மூலயமா தான். அதுவும் இந்த மதம், இனம் எல்லாத்தையுமே உடைச்சு இந்த ஃபோன் வந்து அந்த சின்ன குழந்தைய காப்பாற்றிருக்குன்றது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடுவர் அவர்களே. கண்டிப்பாக கண்டிப்பாக நடுவர் அவர்களே, என்னோட பாட்டி அண்ட் என்னோட அத்தை எல்லாருமே வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி, நான் வந்து அப்போவே படிச்சிருந்தேன்னா இந்நேரத்துக்கு நான் நல்ல நிலைமையில் இருந்திருப்பேன், எங்கள் அம்மா அப்பா என்னை படிக்க வைக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் பாட்டி படிக்கலையா? படிச்சிருக்காங்க நடுவர்களே. இப்போ வரைக்கும் இப்போல்லாம் எவ்வளவோ படிக்கிறாங்க. தாத்தா ஒரு வாத்தியார், அது தெரியும் நடுவர்களே, இப்போ வாத்தியார். அப்புறம் நீங்கள் பாட்டி படிக்கலன்னு சொன்னால் உங்கள் தாத்தா படிச்சிருக்காருல்ல. இப்போ நான் பாட்டியும் அத்தையும் பற்றி தான் பேசிட்டு இருக்கு நடுவர்களே. அவர்லாம் வந்துட்டு எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாரு. கண்டிப்பா. ஆனா அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா தனக்குன்னு ஒரு இது இருக்கு, நம்ம படிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கதா செய்யும். இந்த காலகட்டத்தில் சரி நம்ம படிச்சிருந்தா இந்த நல்ல நிலைமைக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஃபோன் இருக்கனால அப்படிப்பட்ட ஒரு எந்த வித கேள்வியும் ஒரு பெண்களுக்குள்ள எழ தேவையில்லை நடுவர் அவர்களே. உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ, என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாமே ஃபோன் மூலியமாகவே நீங்கள் படிக்கலாம். அது மூலியமா நீங்கள் வேலையும் வாங்கலாம். இந்த காலகட்டத்திலையும் சரி, இனி வரப்போகிற காலகட்டத்திலையும் ஆண்கள் வந்துட்டு எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி பெண்களும் சுதந்திரமாக இருப்பாங்க அப்படின்றதுக்கு இந்த ஃபோன் ஒரு சாட்சியாக இருக்கு நடுவர் அவர்களே. நன்றி நன்றி. சூப்பர் சூப்பர். இது ஒரு உண்மையான சம்பவம், எல்லாருக்குமே தெரியும். புதுக்கோட்டை சாந்தி அவங்க இந்தியன் ஏஷியன் கேம்ஸ்ல இந்தியாக்காக முதல்ல அத்லெட்டிக்ஸ்ல தங்கம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் ஜெண்டர் டெஸ்ட் எடுத்து பார்த்த உடனே இவங்க வந்துட்டு பெண்ணே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெஸ்ட்ல ரிசல்ட் வருது. உடனே அவங்க வாங்கின தங்கத்தை திருப்பி வாங்கிட்டாங்க ஏஷியன் கேம்ஸ்ல இருந்து. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு ஏழை குடிசையில பிறந்த பெண்மணி ஒரு செங்கல் சூளையில ஒரு நாளுக்கு 60 ரூபாய் மட்டுமே சம்பளம் வாங்குற ஒரு வேலைக்காக போயிட்டு இருந்தாங்க. யார்? இந்தியாக்காக ஏஷியன் கேம்ஸ்ல முதல்ல தங்கம் வாங்கி கொடுத்தவங்க. இவங்களை என்ன பண்ணியிருக்காங்க? ராஜ்மோகன் தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாருமே விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து இதெல்லாம் பார்த்தா அவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்த்துருக்காங்க புதுக்கோட்டை சாந்தி அவர்களை. ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு, இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னென்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க. ஃபேஸ்புக்கில் ஒரே நாளில் 1 மில்லியன் வியூஸ் போகுது, 2வது நாளில் 2 மில்லியன் வியூஸ் போகுது. இந்த நியூஸ் வந்துட்டு சிஎம்க்கு ரீச் ஆகுது. அப்போவே வந்து அவங்களுக்கு தமிழ்நாடு உமன்ஸ் அத்லெட்டிக் டீமில் ஹெட் கோச்சாக அவங்களுக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணுறாங்க. நடுவர் அவர்களே, இது வந்து இப்படி ஒரு பெண்மணியை அந்த நிலைமைக்கு கொண்டு போக வச்சதுக்கு காரணமாக இருந்த கருவி ஃபோன் தான் நான் இப்போ சொல்ல. நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, உலக அதிசயம்னு 7 இருக்கு. இந்தியாவில் தாஜ்மஹால், சைனாவில் சீன பெருஞ்சுவர், இந்த மாதிரி 7 இருக்கு. ஆனால் என்கிட்ட எதுன்னு கேட்டிங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலை தான் நான் சொல்லுவேன். அப்போவே வந்து 7 வருடங்கள் நம்ம பார்த்தா அவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க. அண்ட் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே நம்ம எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கும். நம்ம அறிவியல் வந்துட்டு இன்னும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அறிவியல் யுகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வளர்ந்துக்கணும். அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி பயன்படுத்தணும்.
ஏன்னா இப்போ இருக்கிற அறிவியல் உலகத்தில் இந்த ஃபோன் வந்து ஒரு குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படியெல்லாம் பார்த்து எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமோ அதில் தான் வந்துட்டு நம்மளுடைய இது இருக்குங்க நடுவர் அவர்களே. கடைசியாக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி முடிச்சுக்கிறேன். விஜய் மாதிரி குட்டி ஸ்டோரி. சீக்கிரம் சொல்லி. ஒரு குரு இருக்காரு, ஒரு சிஷ்யன் இருக்காங்க. சிஷ்யன் வந்துட்டு கேட்குறான், குருவே எல்லாமே வந்துட்டு சொல்றாங்க நன்மை தீமை அப்படின்னு கடவுள் படைச்சிருக்காரு, ஆனா இதுல நான் எதை எடுத்துக்கிறது, எதை நன்மையா பாக்குறது எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க. குரு வந்துட்டு யோசிக்கிறாரு இவனுக்கு என்ன பண்ணி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையில ஒரு கப்பில் வந்து பாலும் இன்னொரு கப்பில் சாணியும் எடுத்து வைக்கிறாங்க. அதை பார்த்த உடனே சிஷ்யன் யோசிக்கிறான் எதுக்கு குரு இப்படி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா குரு சொல்றாரு இது ரெண்டுமே மாட்டுல இருந்து வந்த பொருட்கள் தான், நீ எதை சூஸ் பண்றன்னு சொல்லுன்னு சொல்றாங்க. அவர் வந்து அந்த சிஷ்யன் வந்து பாலை தான் எடுக்கிறான். சூப்பர் சூப்பர். ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கண்ணு முன்னாடி இருந்தாலும் நம்ம எதை எடுக்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படிதான் நமக்கும் அது பயனளிக்கும் என்று சொல்லி இதன் மூலம் செல்போன் நமக்கு சீர் அமைக்கும், இனி வரும் காலங்களில் செல்போன் நமக்கு சீர் அமைக்கும் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடடா, அற்புதம் அற்புதம். அவங்க அப்புள்ள பேசுறது கேட்கறக்குள்ளே வந்துடுவார் பார்த்தா இன்னும் காணும். சரி, இருந்தாலும் அவங்க அக்காவா நீங்கள் வந்துட்டாரா? எங்கே கதிரன் வந்துட்டாரா? இப்போ தான் உள்ளே வர்றார். அப்படி சரி, அடுத்த பட்டிமன்றத்தில் பேசிடலாம். வாங்கம்மா. அடுத்தது சீரமைக்கிறதா அழிக்கிறதாம்மா? ரொம்ப மொல்ல போங்க. அழிக்கிறதுன்ட்டு நம்ம கொங்கு தமிழச்சி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பட்டப்பேர் கொடுத்துருக்குறோம். புனைப்பெயர், அழகான பேர். ஏன்னா இந்த மண்ணோட தமிழச்சி, வீர தமிழச்சி, அருமையாக பேசக்கூடியவன். சீரழிக்கிறது என்கிற தலைப்பிலே வாங்க. யாப்பில்லா கவிதை யாதேனும் யார் தரும் பாடலேனும் மாப்பலா போல எண்ணி மடியினிலே வாங்கி கொண்டு காப்பில்லா தன் தமிழர் நெஞ்சில் மூப்பில்லா வாழும் முத்தமிழுக்கு என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் என்னை வளர்த்த மண் இம்மண், நான் உணவு உண்ட முன்னே எனக்கு உணவாக அருந்திய மண் இம்மண், என்னை பெற்று வளர்த்து என்னை பெயர் கூட்டி சீராட்டி இன்னைக்கு என் பெயர் வெளியுலகில் நிற்குது என்றால் இம்மண்ணிற்கு என் முதல் வணக்கம், என்னை பெற்றவருக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, அங்கம் புழுதிப்பட அறிவால் நெய்பூசி பங்கம் பரிவரண்டு கால் பறக்கி சங்கை கீர் கீர் என அறுக்கும் நக்கீரனோ என் பாடலில் குற்றம் கண்டீர் என்று கடவுளை வந்து நேரில் கேட்டாலும் நெற்றிக்கண் திரைப்பணும் குற்றம் குற்றமே என்று சொல்லி யார் என்ன பேசினாலும் நடுநிலையாக என்று சீர் அளிக்கிறது என்று நல்ல கலப்பை கூறுகிறீர்கள் என்று என்னைத்தான் சொன்னீங்களா? நீங்க திருவிளையாடல் கதை வசனம் பேசுறீங்க பார்த்தா கீர் கீர் அடிச்சிருவேன்னு பார்த்தா என்னைத்தான் திட்டிக்கிறீங்க. நடுவர் அவர்களே, உங்களுக்கு தான் இவ்வளவு பாராட்டினீங்களா? அது ஆமா, கீர் கீர் அளிக்கிறது என்று தீர்மான ஒரு தீர்ப்பை கூறி நன்றாக இந்த ஊரை விட்டு கிளம்புவீர்கள் என்று நம்புகிறோம். அடங்கப்பா, நான் கிளம்புறேங்க, கடைசி பஸ் சொல்லி இப்படியெல்லாம் ஆளுக்கால் மிரட்டினீங்கன்னு என்ன பண்ணுறீங்க? விடமாட்டாங்க. சின்னப்புத்தூர் மண் மிகவும் பெருமை வாய்ந்த. அருமை அருமை அருமை. நீங்க வந்தவரையும் யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுற மாட்டோம். நல்ல செய்தியும் சரி, நல்ல நடுநிலைமையான ஒரு வாக்கும் சரி இந்த ஊரில் வந்து கண்டிப்பா நிலைத்து இருக்கும். அடே சே அடடா. நடுவர் அவர்களே, நம் எங்களது டீம்ல பார்த்தோன்னா இன்றைய வாழ்வியல் சூழலில் செல்போன் பயன்பாடு மெரிதும் சீரழிக்கிறது, மிகவும் சீரழிக்கிறது, பெரிதும் சீரழிக்கிறது என்று பேச வந்துள்ளேன். இப்ப பார்த்தோம்னா ஒரு போன் வீட்டுல இருக்குதுன்னு வைங்களேன், அந்த வீட்டுல இருக்கிற கலாச்சாரம், சொந்தம், பந்தம், படிப்பு, கல்வி, ஆன்மீகம் எல்லாம் கெட்டு போச்சு. எப்படி? எந்த வீட்லயாவது வந்துங்க செல்போன் இப்ப எல்லாம் வச்சு பயன்படுத்துறாங்கன்னு வைங்களேன், ஆளாளு பேசிக்கிறாங்களா சொல்லுங்க? செல்போன்ல பேசிக்கிறாங்க, அவங்கவுங்க போன்ல அவங்கவுங்க பேசிக்கிறாங்க. ஆமா, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்குள்ள பேசிக்கிறாங்களான்னு கேளுங்க. ஆமா, ஒன்னு இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்குது, ஒன்னு அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்குது. அவங்க வயசுக்கு தான் அவங்கவங்களோட கேம். இப்ப சின்ன பையனோ இப்போ ஒரு வீட்டுக்குள்ள நான் போறேன்னு வைங்க நடுவர்களே, ஒரு வீட்டுக்குள்ள நான் போறேன்னு வைங்க, ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தோம்னா வாமினி இப்பதான் வந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோம்பு தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன் ஜாமி இப்பதான் வந்தையா, பஸ் எல்லாம் நேரில் கிடைச்சிருச்சா,
மாப்பிள்ளை வந்திருக்கிறாரா, புள்ள என்ன பண்றா, எல்லாத்தையும் கேட்பாங்க. ஒரு நாய் கூப்பிடுறதுல இப்போ. ஆனா இப்ப பாருங்க, இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒரு குடும்பத்துக்குள்ள போனோம்னா பையன் வந்து போனை வச்சுக்கிறானுங்க, வெட்டிடுறான் அவனை, குட்டிடுறான் அவனை, முடிச்சு போடு, அவனை விட்டுறாரு. அவன் அப்படித்தான் சொல்லுவான், ஆனா வெட்டிடு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் ரெண்டாவது நான் போய் பார்த்தங்க அவர்களே, அந்த பையன் பப்ஜி கேம் விளையாடுறானுங்களாமா. அந்த புள்ள சொல்லிச்சு அதே இது பாருங்க. ஐயோ, இந்த நிலைமையில நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போவீங்க? போக மாட்டேன், நான் இப்படியே போயிருவேன். ஏன் கேக்குறீங்க? வீட்டுக்குள்ள சரி என் பையனுக்கு தான் என்னமோ பிரச்சனையாட்டுக்குது, பாவம் நம்ம உள்ள போய் வீட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனை, அந்த பையனை போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு உள்ள போய் பார்த்தா ரீல்ஸுங்களாமா. ரீல்ஸுங்க, அது பேர் ரீல்ஸுங்க. ஒரு சினிமா பாட்டை போட்டுக்கிறதுங்க, தானே கதாநாயகியா மாறிக்கிறதுங்க. இப்ப வீட்டுல சோறு தண்ணி ஆக்குறமா, பருப்பு ரசம் ஆக்குறமா, அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. நம்மளுக்கு என்ன வேணும்? ரீல்ஸ் வேணும், வியூஸ் எவ்வளவு வந்திருக்குது, எல்லாமே எவ்வளவு லைக் போட்டிருக்காங்க. அது நான் பார்த்தேன் ஒரு பாட்டு, நான் ஒரு பாட்டு சூப்பர் பாட்டு கேட்டேன். ஆமாங்க, இன்று வந்த இந்த மயக்கம் அதேதானே என்னை என்னென்னவோ செய்கிறதம்மா. ஆமாங்க, அது பாட்டு. அந்த மாதிரி போயிட்டு சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு 2013 ஒரு சைபர் கிரைம்னு ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்திருக்குதுன்னா, அந்த போன்னால சமுதாயம் எவ்வளவு சீரழிஞ்சிருந்ததுன்னா அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டே வருவாங்க. அவங்களுக்கும் தனியா கண்காணிக்கிறதுக்கு ஒண்ணு. நம்ம நினைச்சுக்கிறோங்க நம்ம பாக்கெட்டுக்குள்ள போன் இருக்குது, நானாச்சு போனாச்சு என் மெசேஜ் ஆச்சுன்னு நினைச்சுக்கிறோம். நம்மளையும் மீறி ஒண்ணு கண்காணிக்கிறது, உங்களையும் மீறி அது கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. இது வேற எங்கேயும் இல்ல, உனக்குள்ள இருக்கும் வில்லன் தான். என்ன பொருளை எந்த இடத்துக்கு பயன்படுத்தணுமோ அந்த இடத்துக்கு பயன்படுத்தினோம்னா நம்ம தப்பிச்சோம். அதை விட்டு போட்டு அதுவே வாழ்க்கையின் அடிமையாகி எந்த பொருள் நம்மளோட பயன்பாட்டுக்கு யூஸ் ஆகுதுன்னு எடுத்து முதலிடம் வைத்தோமோ அந்த பொருளே நம்மளோட லைஃப் ஃபுல்லா சீரழிச்சுக்குதுங்க. கண்டிப்பாங்க, கரெக்டாக கேட்டுக்குங்க. இந்த செல்போன் அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது. நாம என்னமோ விளையாட்டு பொருளோட பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நம்ம எங்கே இருக்கிறோம், என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் கண்காணிக்கிற ஒரு ஃபோன் தான் செல்ஃபோன். நாம் எதை விளையாடுறோமோ ஒவ்வொன்றை பண்ணுறது எத்தனை பேர் விபரீதத்தில் இருக்குது. சரி, நம்ம நினச்சிக்கிறோங்க நம்ம ஃபோனில் வச்சுருக்கிறோம், நம்ம மெசேஜ் அனுப்புகிறோம், நம்ம ஃபோட்டோ அனுப்புகிறோம், யாரும் கண்காணிக்கிறதில்ல. கடவுளுக்கும் மீறி கூகுள் என்ற ஒரு அமைப்பு, சூப்பர் சூப்பர், கடவுளாவது மன்னிப்பு, அன்றைய கடவுள் அன்றே கொள்ளுவான், ஆனால் கூகுள் அன்னைக்கு கொள்ளாது, வச்சு செய்யும். கண்டிப்பா என்னைக்கு இருந்தாலும் அந்த ரெக்கார்டு வச்சு செய்யும். தப்பிக்க முடியாது. கரெக்டுங்க. இந்த கூகுள் போட்டோஸ்லாம் நீங்க ஒரு போட்டோ செல்போன்ல எடுத்துட்டு அது டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அழிஞ்சிரும்னு நினைக்கிறீங்க. அழியாது, அது உள்ள சேவ் ஆகிருக்கும். என்றைக்கு வேணாலும் எடுக்கலாம். தப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்தாவோ வேறு மாதிரி சிந்தனையோடு ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தாவோ அந்த ஃபோட்டோ நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனங்க. கண்டிப்பாக நம்மளையும் மீறி ஒருத்தர் எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்கு பேர் தான் சிம் கார்டு. SIM அப்படின்னா சப்ஸ்கிரைபர் இன்வெஸ்டிகேஷன் மோடுல்னு பேர். அதுக்கு பேர், அதுக்கு பேர் தான் சிம் கார்டுன்னு பேர். இவங்க நம்ம நேரம் சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். கடைசில பெல் பட்டன் டச் பண்ணுங்க. அதேதானுங்க, பெல் பட்டன் டச் பண்ணுங்க. அந்த குடும்பத்தை நான் பாதியோட விட்டம் பாருங்க. அந்த பாதி அந்த புள்ள பையன் அப்படி ஆனானுங்கல்லங்க. சரி உள்ளதான் போனாங்கன்னா அந்த பொம்பளை அப்படி பார்த்துட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க. சரி நம்ம அண்ணன் என்ன பண்றாரு, பிள்ளையும் அதை பண்ணுது, சம்சாரம் அதை பண்ணுது. அப்ப அண்ணன் என்ன பண்ணணும், ரெண்டையும் தடுக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. சரி உள்ள போய் பார்த்தோம்னா அண்ணன் ரம்மின்னு ஒரு விளையாட்டுங்க. ரம்மி அந்த காலத்துல சூதாட்டிட்டு நம்மளுக்கு என்னன்னா பள்ள தோரத்துல போய் ஆளாளுக்கு மறைவாடுதான் விளையாண்டு இருப்பாங்க. அது ரம்மி. எங்க ஊர்ல வந்துங்க பள்ளத்துக்குள்ள போய் விளையாடுவாங்க. காரணம் என்னன்னா முன்னால விளையாண்டோம்னா பேர் கெட்டு போயிரும் சொல்லிட்டுங்க இந்த ஊர்ல. ஆமா, இதுவே இப்ப பகிரங்கமா ஒரு போனை வச்சுக்கிட்டு அந்த ரம்மிங்கிற விளையாட்டு விளையாண்டுட்டு ஆளாளுக்கு அப்படி இருக்கிறாங்க. அன்னைக்கு ஆம்பளை ரம்மி விளையாண்டு இருந்தா பொம்பளை கும்மி அடிச்சுட்டு இருந்தாங்க. இருந்து விட்டாதால் சோறு கிடைக்காது தம்பி, சுறுசுறுப்பு இல்லாம இருந்துகிட்டு இருந்தா துணியும் கிடைக்காது தம்பி. இத அடுத்தவன் சொன்னா கசக்கும், கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனிக்கும். நம்ம பாடுற பாட்டும் ஆடற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், மக்களுக்கு படிப்பினை தந்தாகணும். நம்ம என்ன பயிற்சி பேசினாலும் என்ன பண்ணாலும் இந்த கும்பாபிஷேகத்துல வந்தாங்க பேசினாங்க, எல்லாம் முடிஞ்சது, இப்ப எல்லாம் கழிச்சு போங்க மேட்ரு இல்லைங்க. 12 வருஷத்துக்கு முன்னால நாங்க இங்க 2 ஸ்டூலை போட்டு ஆடணுங்க எங்க பிள்ளைங்க. அது உன்ன எங்க அக்கா சொல்லிட்டு இருக்கிறாங்கல்லங்க. அப்ப என்னங்க இன்னும் 12 வருஷம் வச்சுட்டு இந்த மாதிரி போனை பத்தி அன்னைக்கே சொன்னாங்க. நம்ம தான் இன்னும் மாறாம இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்கு இன்னையில இருந்து திருந்திருங்க.
விட்டுறாதீங்க, திருந்திருங்க. திருந்திங்க தயவு செய்து. ஆமா, இனி மறுபடியும் அந்த போனை, அது மிகப்பெரிய ஆபத்தான மிருகங்க. மிருகம்? ஆமாங்க. அது பக்கத்தால அமேசான் காடு கூட இல்லைங்க, வீட்டுக்குள்ள வந்த மிகப்பெரிய மிருகம். இங்கிலீஷ் அதுல டப்பிங் மட்டும் படமா போயிடாதீங்க உள்ள. இங்கிலீஷ் டப்பிங் படமாட்டு இருக்குது, போயிடாதீங்க. அந்த மிருகம் கொடியது, அந்த வழியில போயிடாதீங்க யாரும். என்ன அந்த மாதிரி இருக்குது? ஐயோ சாமி. நடுவர் அவர்களே, இப்ப இருக்கிற ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு அப்பா மகளும் உரையாடுறாங்க. எப்படின்னு கேளுங்க. ஒரு புள்ள சொல்றாங்க, அப்பா நான் ஒரு பையனை லவ் பண்றேன். நல்லதானே அப்படின்னு சொல்றாப்லைங்க. ஏங்கன்னு நீ ஈரோட்ல இருக்கிற பையன் பார்த்தா பெங்களூர்ல இருக்கிறான், நீ எப்படி லவ் பண்ணிருப்ப அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுச்சு, இன்டர்நெட்ல தேடணும், ஃபேஸ்புக்ல பார்த்துக்கிட்டோம், அதான் ஸ்கைஃப்ல வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டோம். சூப்பர். அதுக்கு அடுத்தது வாட்ஸ்அப்ல இப்ப 3 மாசமா லவ் பண்ணிட்டு இருக்கிறோம். 3 மாசமா? 3 மாசமா. வாட்ஸ்அப்லயேவா? வாட்ஸ்அப்லைங்க. வாட்ஸ்அப்ல 3 மாசமா? முன்ன நேர்ல பாத்துக்கலீங்க. இதுக்கு நம்பவே முடிய மாட்டேங்குது. அது நம்ப முடியும், அப்படித்தான் போதுங்க. அந்த மாசம் இல்ல, அதை விட அவங்க அப்பா சொன்னார் பாருங்க ஒரு ட்விஸ்ட். கண்ணே நீ ட்விட்டர்ல கல்யாணம் பண்ணிக்கோ, மேக் மை ட்ரிப்ல ஹனிமூன் போய்க்கோ, பிளிப்கார்ட்ல பேபிக்கு ஆர்டர் கொடுத்துரு, கூகுள்ல போய் பேர் தேடு, புடிச்சிருந்தா வாழு, இல்லைன்னா ஓலக்ஸ்ல வித்துட்டு போயிட்டாரு, வேலை முடிஞ்சது. சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி வாழ்க்கை நடைமுறையில் நாம் போய் கொண்டிருக்கிறோம். எப்ப டச்சுங்கிறது உள்ள வந்துச்சோ அப்பவே குடும்ப டச் வெளியே போயிடுச்சுங்க. சூப்பர் 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 சூப்பர். அருமை அருமை. எப்ப டச் போனா நம்ம நவுத்தறக்க ஆரம்பிச்சோமோ, அண்ட போனா தம்பி போனா மாமன் போனா மச்சான் போனா எல்லாமே. இப்போ நல்லது கெட்டது கல்யாணம் கருமாரி எளவு எந்த ஊடு போனாலுமே போனை வச்சு குமிஞ்சு உட்காந்துக்கிறதுங்க, இப்படி நவுத்திட்டே இருக்கிறதுங்க. பாக்குற பார்வை அது இடம் கூட இருந்தாலும் வந்தவங்க கை வச்சு கும்பிட்டாங்க, எங்க போயிடுச்சு அப்படின்னு. ஆமாங்க போயிடுச்சு, போயிடுச்சுங்க. அவன் போனை பார்த்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது வேற விஷயங்க. அதனால நம்மளோட பொழுதாதாரம் அந்த பாக்குறது பாப்பானுங்க. ஆமா வாங்க உட்காருங்க. அது இல்லைங்க, அதுக்கும் சொல்ல வரேன் பாருங்க. கல்யாண வீட்டுல வருவாங்க பிள்ளைங்க, நம்ம இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆமா பண்ணி தெளிக்கணும். ஆமா, அப்போ உட்காந்துட்டு போனையவே பார்த்துட்டு இருக்கிறதுங்க. அவங்க வயசுக்கு அந்த மாதிரிங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. அட சித்தப்பு வந்திருக்கிறான் பாரு, இருங்க பாக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி, அம்மா இருங்கம்மா சும்மா நொய்யுன்ட்டு. சித்தப்பு வந்தா என்ன அப்புறம் வருவார்ல, அப்புறம் என்ன இப்போ போன் போயிருமில்ல, வாட்ஸ்அப் போயிரும், என்ன நீ இப்படி பேசிட்டே இருக்கிற அப்படிங்கிற ஒரு பொறுமை இல்லாத தனம் மக்களிடையே வந்துட்டு இருக்குங்க நடுவர் அவர்களே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்படியே குமிஞ்சு 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 போயிங்க. அந்த காலத்துல எந்த காலத்துல வந்து குரங்குல இருந்து மனிதனை கொண்டு வரணும்னு நம்ம நினைச்சோமோ, இப்ப எல்லா மனிதரும் குரங்கா போயிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர். அருமை அருமை அருமை. அப்படியே குமிஞ்சு 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 தலை போயிடுச்சு கீழே. அருமை அருமை அருமை. அப்புறம் இன்னொன்னுங்க, நம்ம மகேஷ் சொன்ன மாதிரிங்க மங்களத்துல இருந்து பேசிட்டு வருவார் தம்பி சொன்னாப்லைங்க. ஆமா இப்படியேங்க அப்படியே வச்சு வச்சுங்க. ஒன்னா தலை இப்படி போச்சுங்க, இல்லைன்னா இப்படி போச்சுங்க, மறுபடியும் குரங்கா போய் எல்லா மனிதர்களும் இப்ப என்ன பண்றாங்கன்னா இப்படி குமிஞ்சு நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. பழைய மாதிரி குரங்கு மாதிரி நாசமா போச்சு, எல்லாம் நாசமா போச்சு போங்க. இதுவே அறிவியல் பூர்வமாக பார்த்தால் கண்ணில் ரெட்டினா அப்படிங்கிற விழித்திரை வந்து விழித்திரை நடுவர் அவர்களே, விழித்திரை வந்து மிகவும் பாதிக்கப்பட்டு கண் புற்றுநோய் என்ற மிகப்பெரிய நோயை வாய்ப்பதற்கு நாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எதனால? அந்த போனை மறுபடியும் பார்த்துட்டே இருக்கனால. இதுல இருக்கிறது ஒரு குழந்தைகளுக்கு அந்த கேமு எல்லாத்தையும் கொடுத்து என்னது மூளை வளர்ச்சி பாதிப்படைகிறது, அவங்களோட முதுகுத்தண்டு வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது, கல்வி கற்பதில் தாமதமாகிறது, ஆர்வம் குறைகிறது. 20 நிமிடம் ஒரு போனைவே உத்தி பார்த்தாவோ உத்து பேசினாவோ அது 100 மூளை நரம்பியல் போய் அது புற்றுநோய்க்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று 2 நாளைக்கு முன்னால சொல்லியிருக்காங்க. இப்ப இதுலைங்க அதனால தாங்க இந்த கண்ணாடி போட்டுக்கிறது 50 வயசுல வரக்கூடிய நோயெல்லாம் இப்பவே சின்னதா வந்து டாக்டர் கவுன்சிலிங்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுங்க. நடுவர் அவர்களே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறப்பையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பு, நம்மளோட அன்னை வளர்ப்பு
வளர்ப்பதில்லை. அதனால சோற கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனை கையில கொடுத்துட்றது, விளையாட வெளியே போக வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே போனா குழந்தைய அழுக்காயிட்டு வந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய உள்ளேயே உட்கார வச்சு அந்த குழந்தையவே மண்ணாக்கி கொண்டு இருக்கிறோம் நடுவர் அவர்களே. என்ன குழந்தை வெளியே போச்சுன்னா மேல மண்ணு பற்றும் நினைச்சோமோ அந்த குழந்தை மண்ணாகி போய் கொண்டு இருக்கிறது. சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை அருமை. அது எந்த விதத்திலும் பாதிக்க முடியாது. சரி சரி சரி. குழந்தையோட மூளை வளர்ச்சி முழுவதும் 100 கம்ப்யூட்டர் பவருக்கு சமமானது என்று நம்மளது அறிவியல் பூர்வமாக சொன்னாலும் நாம் நம்மளோட வாழ்வில் அந்த குழந்தைய பால்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நம்மளோட புத்தகம் எல்லாமே வாசிக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்குது. ஆனா செல்போன் எப்பவுமே வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்குது. ஸோ சிக்கிறதுக்கு போயிடாதீங்க, எல்லாமே வாசிக்கிறதுக்கு போங்க. நன்றி நன்றி. சரிம்மா. போனை நோடி உங்கள் காலத்தை வீணடிப்பதை விட மண்ணை நோண்டி விதைவிடுங்கள், நம் மரமை பசுமையாக மாற்றுவோம். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று நரை கூடி கிளப்பருவம் எய்தி நடுங்கூற்றுக்கிறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நாம் வீழ்வோம் என்று நினைப்பாயோ என்று எத்தனையோ கருவிகள் வந்தாலும் அத்தனை கருவிகளிலிருந்து எங்கள் சொந்த பந்தம்தான் முக்கியம், எங்களோட அறிவுபூர்வமான செயல்கள் மட்டும்தான் முக்கியம் என்று நல்வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீவையராவதும் அன்னை வளர்ப்பினிலே. இவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு குழந்தை தான் கூப்பிடணும். எப்படி நல்லா வளர்த்திருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள். எல்லா குழந்தை எங்கள் குழந்தை வருது பாருங்கள். கண்ணாடி போட்டு கொண்டு கண்ணாடி போட்டது அறிவு கண்ணை திறப்பதற்காக. கலை சுடர் யாழினி தட்டி தூக்குங்க பார்க்கல. என்னமா தமிழ் கொங்கு தமிழில் பேசிச்சாமா? அறங்க அடிச்சு தூக்குறது. செம்மொழியான என் தாய்மொழி தமிழையும் சூரிய ஒளியைப் போல தமது தீர்ப்பின் மூலம் நமக்கு நல்ல வழியை காட்ட இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், நிலவை போல எங்களின் ஒளியை பெற வந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும், சிறப்பான நல்ல கருத்துக்களை தெரிவித்த என் அணியினருக்கும், பொய்யையும் புனை சுருட்டையுமே பேசி மற்றும் பேசவிருக்கும் எனது எதிரணியினருக்கும் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொய்யும் புனை சுருட்டும் நடுவர் அவர்களே. சுருட்டு கேள்விப்பட்டிருக்காது. புனை சுருட்டு எல்லாம் ஃப்ராட் தானே தாங்க நடுவர் அவர்களே. ஃபுல்லா ஸ்கேமுங்க. ஸ்கேம், அதுக்கு பேர் புனை சுருட்டா? ஆமாங்க. கேட்டுக்குங்க, அந்த காட்டிட்டு போனீங்க புனை சுருட்டு. அருமையான வார்த்தை, சூப்பர். தாங்க நடுவர் அவர்களே, நல்லா படிச்சவங்கள மாதிரி கண்ணாடி போட்டிருக்கோனுங்கிறது. ஏங்க நடுவர் அவர்களே, காந்தி கண்ணாடி போடலீங்களா? நீங்க சொல்லுங்க, காந்தி கண்ணாடி போடலீங்களா? அப்ப செல்போன் இருந்ததுங்களா? நான் தலைப்புக்கு வரேன். இன்று நான் இங்கு பேசவிருக்கும் தலைப்பு, இன்றைய வாழ்வியல் சூழலில் செல்போன் பயன்பாடு பெரிதும் சீரமைக்கிறது என்று பேசவிருக்கிறேன். உதாரணத்துக்கு நம்ம கோயில் கும்பாபிஷேகத்தையே எடுத்துக்கலாங்க. இந்த கோயில் கும்பாபிஷேகம் ஒருங்கிணைக்கப்பட்டது செல்போனால். பட்டிமன்றம் இந்நேரத்துக்கு நடக்குது, இன்ன பேசுறாங்க, இத்தனை மணிக்கு வந்துருங்க, கோயில்ல இத்தனை மணிக்கு பூஜை நடக்குது, அனைவரும் கடவுளின் அருளை பெற்று செல்லுங்கள் அப்படின்னு மெசேஜ் போட்டது வேற யாரும் இல்லைங்க, எதிரணியில் இருக்கிற நம்ம முனைவர் முத்துக்குமார் மாமா தாங்க. புனை சுருட்டு. ஆமாங்க, புனை சுருட்டுங்க. இதெல்லாம் தெய்வ குத்தமாயிராதுங்களா? மக்களை நீங்களே சொல்லுங்க. கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது, இப்படி இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காருங்க. அடுத்து நம்ம நேத்ராவை எடுத்துக்கலாங்க. இதை விட பெரிய சுருட்டுங்க, பெரிய சுருட்டு. ஆமாங்க. இப்ப அவங்க பேசினதெல்லாம் எங்க இருந்து எடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் யூடியூப் தாங்க. உட்கார்ந்தெல்லாம் ஒன்னும் யோசிக்கலீங்க, ஒன்னும் படிக்கலீங்க, அதனாலதான் கண்ணாடி போடலீங்க. அப்படியா? நான் செல்போன் கண்டுபிடிச்சதுல இருந்து வரேங்க. செல்போனை கண்டுபிடிச்சது மோட்டோரோலா அப்படிங்கிற கம்பெனி. முதல்ல நம்ம எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தினது அந்த மோட்டோரோலாங்கிற கம்பெனி. அந்த செல்போனை கண்டுபிடித்த அந்த மனிதர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா அதுக்கு ஒரு பேட்டன்ட், அதாவது காப்புரிமையை வாங்கியிருந்தாரு அப்படின்னா இப்போ உற்பத்தி ஆகிற ஒரு செல்போனுக்கும் 1% பணத்தை நம்ம கொடுக்கணும். ஆனா அவர் இந்த சமூகத்தை அது சீர்படுத்தும் நல்லதுக்கே என்று எண்ணி அதற்கு காப்புரிமை வாங்கவில்லை.
சமூகத்துக்கு இலவசமாக கொடுத்தார். நல்ல தகவல், நல்ல. அப்படி ஒரு நல்ல கருவிதான் இந்த செல்போன். அத போய் சீரழிக்குதுன்னு சொல்லிட்டு இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க எங்க எதிரணியினர். உங்களை பத்தி என்ன சொல்றதுன்னு நடுவர் அவர்களே நீங்களே சொல்லுங்க. கரெக்ட் தான். இதுக்கேண்டா வெள்ளை சொல்லியமா போட்டு வந்திருக்கீங்க, வெக்கம் கேட்டவங்களாங்கிற மாதிரி இருக்கு. அதாங்க வெள்ளை சொல்லியமா போட்டா போய் பேசுவாங்கன்னு நினைச்சு பாருங்க. தான் கொஞ்சம் மஞ்சள் மாதிரி போட்டு வந்து எங்க மாமாங்க உட்கார்ந்துருக்காரு. மஞ்சள் ஒன்றும் நீங்க தப்பிக்கவே முடியாதா இருக்குது. சரி, இப்போ இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்க விரும்புறேன். பாட்டு இசை இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். எத்தனை பேத்துக்கு பிடிக்கும் கை தூக்குங்க. எனக்குமே ரொம்ப பிடிக்குமா. முக்காவாசி எல்லாருக்கும். எனது எதிரணியினரே நீங்க கை தூக்குங்க. பாட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஏங்க அவங்களுக்கு 2 கை தூக்குறாங்க பாருங்க. எத்தனை காலம் தான் சரண்டரா மன்னிப்பு. சரி, நம்ம நேத்ராவே எடுத்துக்கலாம். பாட்டு கேட்கணும்னா எதுல கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா விங்க் மியூசிக், அமேசான் மியூசிக், யூடியூப் இப்படி போய் தான் பாட்டு கேட்பாங்க. ரேடியோல பாட்டு கேட்பாங்களா? இல்ல. கேசட்ல பாட்டு கேட்பாங்களா? டேப் ரெக்கார்டரே இல்ல. இப்படி செல்போனை வச்சு தான் அவங்க பாட்டு கேட்குறாங்க. நம்ம நினைச்ச நேரத்துல ஒரு பாட்டை நிம்மதியா நம்ம மன நிறைவுக்காக கேட்க முடியும் அப்படின்னா அது செல்போனால தான் சாத்தியமும் ஆச்சு. உங்க காலத்துல எடுத்துக்கலாம். இங்க இருக்கிறவங்க முக்காவாசி பேர் பெரியோர்கள், அதனால உங்க காலத்தை எடுத்துக்கலாம். உங்க காலத்துல நீங்க போய் ஒரு பாட்டு கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? முதல்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்துல என்னென்ன பாட்டு வந்திருக்குன்னு தெரியாது, சரி போய் கேட்கலான்னு சொல்லிட்டு கடையா தேடுவீங்க அந்த கேசட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. கிடைக்காதுங்க. ஈபி ரெக்கார்டு வராது. அன்னக்கிளி உன்னை தேடுதே 6 மாசம் 1 வருஷம் அவரம்பு மேனி வாடுதே. அந்த கேசட் ரெக்கார்டு பண்ணுறதுக்கு 15 நாள் ஆகும். அப்படி அலைஞ்சோம். இன்னைக்கு அப்படி இல்லை. சொல்லுமா. இன்னைக்கு அப்படி இல்லைங்க. அந்த பாட்டையும் நீங்க கேட்கணும் அப்படின்னா பக்கத்து வீட்டுல டேப் ரெக்கார்டர் இருக்குமோ இல்லையோ போய் மற்றவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட கேட்டு டேப் ரெக்கார்டர்ல அந்த கேசட்டை போட்டு கேட்பீங்க. நிறைவா இருக்குமான்னு கேட்டா சந்தேகம். ஆனா இப்போ உங்களால அந்த மனநிறைவோட கேட்க முடியுது அப்படின்னா அதை சாத்தியப்படுத்தியதும் இதே செல்போன் தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஏதோ சொன்னாங்க சைபர் கிரைம் அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் வந்து அவரோட வாதத்தை நல்லாவே வச்சாரு. வழக்கறிஞரை பத்தி சொல்லவே வேண்டாம், நமக்கே எல்லாம் தெரியும். அவங்க கட்சிக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் பேசுவாங்க, மற்ற அதையும் பேச மாட்டாங்க. அதே வழக்கறிஞர் டபுள் சுருட் அவர். வழக்கறிஞருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அந்த ஃபோன் வரக்கு முன்னாடி சைபர் கிரைம் அப்படிங்கிற ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் ஃபைனான்ஸ் கம்பெனியில பணத்தை போட்டு ஏமாந்தாங்க. ஆமாவா இல்லையான்னு கேளுங்க நடுவர் அவர்களே. மாமாவா இல்லையா? மக்களே சொல்லிட்டாங்க நடுவர் அவர்களே ஆமாம்னு. மாமாவா தான். அவங்க பொய்யும் புனை சுருட்டும் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க நடுவர் அவர்களே. பரவாயில்ல, கரெக்ட் தான். சரி நடுவர் அவர்களே, நான் இப்போ வந்து ஒரு 2 வார்த்தைகளை சொல்றேன். அந்த வார்த்தையோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மக்களும் சொல்லலாம், இல்லனா என்னோட எதிரணியினர் சொல்லலாம், இல்ல நீங்கள் வேண்டுமானாலும் சொல்லலாம். கரெக்டா கேளுமா. ஏதோ கஷ்டமெல்லாம் கேட்றாதே. ஆமா. இல்ல இல்லங்க, ரொம்ப சுலபமா கேக்குறேன். தச்சியா ஹவ். தச்சியா ஹவ். அது இந்த பாட்டுடைய தலைப்பு, கஜினி படத்தோட பாட்டு. உமா சோய்யா ஊசா சோய்யா ஊவாசி அந்த பாட்டு தானே. அதெல்லாம் இல்லைங்க நடுவர் அவர்களே. இதவே நான் என் அணி கிட்ட கேட்டிருந்தேன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா உடனே போன் எடுத்திருப்பாங்க, கூகுள் டிரான்ஸ்லேட்டர் எடுத்திருப்பாங்க, என்னப்பா இந்த பொண்ணு சொல்லுதுன்னு போட்டிருப்பாங்க. அட இந்த பொண்ணு சைனீஸ்ல அனைவருக்கும் வணக்கம்னு சொல்லி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க நடுவர் அவர்களே. இப்போ நீங்க இங்க குழப்பத்துல உட்கார்ந்திருந்தீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க. என்னோட எதிரணியினர் பாருங்க பேச்சே இல்லாம உட்கார்ந்திருக்காங்க, பேயறிஞ்ச மாதிரி உட்கார்ந்திருக்காங்க பாரு. அடுத்து நம்ம கொங்கு தமிழச்சி என்னோட அத்தை வந்து சொன்னாங்க, வீட்டுக்கு போனா தண்ணியே குடுக்கறது இல்ல அப்படின்னு சொன்னாங்க. புத்தூர்ல வந்து தண்ணி கேட்டாங்களாமாப்பா, யாருப்பா தண்ணி குடுக்கல, எந்த வீட்டுக்கு வந்து கேட்டாங்க? கரெக்டா சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இப்போ புனை சுருட்டுங்க நடுவர் அவர்களே. புனை சுருட்டு. ஏங்க வீட்டுக்கு வந்து தண்ணியும் கேட்கல ஒன்றும் கேட்குறேன். எந்த வீட்டுக்கு போனாலும் தண்ணி கொடுக்கறதில்ல, கதவை சாத்திட்டு அவங்கவுங்க ஏங்க கம்மன் இருக்கேன். கொஞ்சம் சின்ன பிள்ளை வந்து இப்படிலாம் சொல்லி எனக்கே கஷ்டமா இருக்குது. போங்க சொல்லு சாமி. இப்போ நான் என்னோட வாழ்வில் செல்போன் எப்படி மேம்படுத்துது அப்படின்னு சொல்ல போறேன். அதாவது மாணவர்கள் வாழ்வில்
நேத்ராவிய உதாரணமா எடுத்துக்கலாம். யாரு? கிளாஸ்ல உட்கார்ந்து ஏதோ பெருசா கவனிக்கிறது இல்லைங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு வந்து யூடியூப போட்டு யூடியூப்ல என்ன சொல்றாங்க, அந்த டீச்சர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்து அதுக்கு தான் நோட்ஸ் எழுதுறாங்களே தவிர கிளாஸ்ல உட்கார்ந்து சினிமா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஐயோ, டீச்சருக்கு இது வந்திருக்க போறாங்க. ஆமாங்க. பெரியமாக்கு வேற ஒரே கம்ப்ளைண்ட், 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல என்னங்காட்டி அது வேற இன்னொரு சிரமமா போச்சுங்க நேத்ராக்கு. யாரும் பாத்துறாதீங்க, யாரும் கேட்றாதீங்க. அப்புறம் இப்ப வந்து புத்தகங்கள் நிறைய வருவதில்லை, அதற்கு பதிலாக எங்களுக்கு வந்து அதாவது இந்த மாணவர் இந்த தலைமுறையின் மாணவர்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸா அதாவது பிடிஎஃப்னு சொல்லுவாங்க, அதை வந்து எங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இதனால வந்து நிறைய மரங்கள் காக்கப்படுகிறது, சுற்றுச்சூழல் பராமரிக்கப்படுகிறது நடுவர் அவர்களே. அருமை அருமை. அடுத்து அது மட்டும் இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ரா கோர்சஸ் படிக்கிறதுக்கும் எங்களுக்கு வந்து உதவுது. இப்போ வந்து தமிழ்நாட்டில் எந்த கோடியில் இருக்கும் மாணவனும் ஒரு நல்ல பல்கலைக்கழகத்தில் சென்று அவனுடைய படிப்பை தொடர வேண்டும் என்று நினைத்தால் நேர்முக காண்பு அதாவது இன்டர்வியூவை வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ அவங்க இங்கிருந்து வந்து வேற வேற இடத்துக்கு போகணும், டெல்லி, கான்பூர் அந்த மாதிரி போகணும் அப்படின்னா நிறைய பணச்செலவு, நேரம் செலவாகும், எத்தனையோ விஷயங்களை அவங்க இழந்துட்டு அங்க போற மாதிரி இருக்கும். ஆனா இதுவே வந்து ஒரு போன் இருக்கிறங்காட்டி இங்கிருந்தபடியே அவர்களால் வந்து அதையெல்லாம் சாத்தியப்படுத்த முடிகிறது, நேரம் சேமிக்கப்படுகிறது நடுவர் அவர்களே. நாங்க எங்க 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்க பாருங்க, இதெல்லாம் எதுவுமே தெரியாது எங்களுக்கு வந்து இன்னும் வந்து புறா கால்ல தான் வந்து ஓலை அனுப்பிச்சு தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், இமெயில் வாட்ஸ்அப் எல்லாம் எதுவுமே நாங்க இது பண்றதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்காங்க எங்க எதிர்த்தரப்பினர். அவங்க அனுப்புற புறாவும் பாதி வழியிலே பிரியாணி ஆயிருது நடுவர் அவர்களே, அதுவும் அவங்களுக்கு தெரியறது இல்ல. அடுத்து கிட்னி சட்னின்னு என்னென்னவோ பேசினாங்க. புற்றுநோய் வருதாமா, அதாவது இங்க வச்சா கிட்னி சட்னி ஆகுதான், இங்க வச்சா ஹார்ட் அட்டாக் வருதான், என்னென்னமோ சொன்னாங்க. புள்ளி விவரம் படி நான் சொல்றேன். அமெரிக்கன் புற்றுநோய் கழகம் என்ன சொல்லுது அப்படின்னா இதெல்லாம் நிரூபிக்கப்படாத செய்திகள் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எளிமையான வார்த்தையில சொல்லணும்னா இன்னொரு புனை சுருட்டுங்க நடுவர் அவர்களே. அமித் கலானித்ரி அப்படிங்கிற ஒரு மனநல மருத்துவர் சொல்றாங்க, செல்போன் என்னும் கருவி உலகை காட்டும் ஒரு ஜன்னல் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, திருமணமான பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க வந்து எத்தனையோ வந்து கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு டெய்லரிங் அட்டென்ட் பண்றாங்க, ஃபோன்ல அட்டென்ட் பண்றாங்க, டெய்லரிங் அட்டென்ட் பண்றாங்க, பெயிண்டிங், ஓவியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கத்துக்கிறாங்க. இதனால் வந்து பொருளாதாரத்தையும் ஈட்டி தருகிறார்கள், சமுதாயத்தை சீர்படுத்துகிறார்கள். நவீன் மாமா இன்னொன்னு சொன்னாரு, ஜாதி மதம் இதெல்லாம் வந்து போடுறாங்க, இவங்களை வெட்டுனாங்க, அவங்கள குத்துனாங்க, அதை வந்து செல்போன்ல பார்த்து 4 பேர் கெட்டு போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. செல்போன் இல்லாத காலகட்டத்துக்கு முன்னால் தான் இந்த ஜாதி மதம் இதெல்லாமே வந்தது. அதையும் நீங்க இங்க குறிப்பில் எடுத்துக்கணும் நடுவர் அவர்களே. எல்லாமே செல்போன்னால நீங்க இங்க பேசக்கூடாது. சுருக்கமா நான் சொல்லிடுறேன், பொள்ளாச்சி விவகாரம் அது இது என்னென்னமோ சொன்னாங்க. செல்போன் அப்படிங்கிறது ஒரு கத்தி மாதிரி. இங்க இருக்கவங்க கிட்ட நான் கேட்க விரும்புறேன், எத்தனை பேர் கத்தி அதாவது கத்திய சமையலுக்கு பயன்படுத்துறீங்க சொல்லுங்க, கை தூக்குங்க. எல்லாம் ஸ்விக்கில வாங்கிடாதீங்க, கை தூக்கிடுங்க. கை தூக்கிடுங்க. எத்தனை பேர் கொலை பண்றதுக்கு பயன்படுத்துறீங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். கூட்டத்துல 4 பேர் சேம் அதே மாதிரி பொய்யும் புனை சுருட்டும் சொல்ற 4 பேர். அவங்க அதே மாதிரி தான் நடுவர் அவர்களே. இந்த செல்போனும் நல்லதுக்காகத்தான் பெரிதும் இந்த சமுதாயம் அதை பயன்படுத்துகிறது. கண்டிப்பா இவங்களை மாதிரி 4 பேர் வந்து ஏதாவது ஒரு இதுல வந்து இருக்கத்தான் செய்வாங்க. அதையெல்லாம் நாம் புறக்கணித்து விட்டு அதில் இருக்கும் நல்லதையே பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன். அடுத்து என்னோட உரையை நான் முடிப்பதுக்கு முன்னாடி என்னுடைய மாமாவை பற்றி நான் ஒரு 4 வார்த்தை சொல்ல விரும்புறேன். நம்ம முனைவர் முத்துக்குமார் மாமாவை பத்தி நடுவர் அவர்களே. ஓ, பல பிரச்சனைகள் வந்துருவான்னு தான் தெரியுது போறக்குள்ள. அடுத்து அவர் வந்து செவ்வாழியர் சிவாஜி ஐயாவையே மிஞ்சும் அளவுக்கு நடித்து அது சீரழிக்கிறது என்று என்ன சுருட்டினாலும்
அதற்கெல்லாம் அஞ்சாமல் தாங்கள் சீரமைக்கிறது என்ற தீர்ப்பையே வழங்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பா புயல் அடிச்சு வந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? பரவாயில்ல. விட்டுருமா மைக்கு பார்த்து போய் சொல்ல முடியுமாட்டு போட்டு தட்டி எரிஞ்சிட்டு போயிடுச்சுக்குள்ளே. நல்லா கை தட்டு, முன்னதாக கை தட்டலாம். நம்ம வீட்டு பிள்ளை இவ்வளோ தூரம் பேசுது. அதாவது இந்த தைரியம் எப்படின்னா, எதுக்கால பெரியவங்க உட்காந்துருக்குறாங்க, தாத்தா உட்காந்துருக்காரு, பாட்டி அம்மா, அதெல்லாம் கிடையாது. நான் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறேனோ அதை சொல்லணுங்கிற அந்த தைரியம், தன்னம்பிக்கை பாப்பாவுக்கு நிறையா இருக்குது. வாழ்த்துக்கள், ரொம்ப சூப்பராக. அதுக்காக நீ எல்லாத்தையும் போகிற போக்கில் பூரா அதை சொல்லிட்டு போனால் நாங்கள் ஒத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க போகிற வழியில் மாமான்னு சொல்லி அவர் ஒருத்தர் முனைவர்னார். சரி, முனைவர் தான் நான் நம்பிட்டு இருந்தேன். அப்புறம் அவர் வந்து முனிவர்னார். யார் முனிவர்னார்? முனிவர்னார். சரி, முனைவரோ முனிவரோ ஒரு நல்ல மரியாதை இருக்குதுன்னா நீ கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் அவர் சிவாஜி மாதிரி பெரிய நடிகருங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ அதை தான் என்னால் ஜீரணிக்க முடியல. சிவாஜி மாதிரி நடித்தார்னா முதல் மரியாதை சிவாஜி மாதிரியா? மெத்த வாங்குன தூக்கத்தை வாங்கலை அண்ணி இருக்கிறாங்களா? இன்னும் வீட்டுக்கு போகலை. வாங்க, நிறைவாக இந்த பட்டிமன்றத்துடைய கதாநாயகனே சொல்லலாம். நல்லா கைதட்டுங்க. அருமை அருமை. ஆற்றலும் ஒரு சேர திறமையும் கொண்டவர், முனைவர், உண்மையாக படித்து முனைவர் பட்டம் பெற்றவர். அந்த நிறையா பதில் சொல்லுவார். நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லுவார். ஏன் அவருங்க லவ் மேரேஜ் பண்ணார்கள்லாம் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் என் தலைவா நமக்கு கொஞ்சம் வழிகாட்டிட்டு போங்க தலைவா. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, யாரையோ நீ மடற்கொடியோ பாண்டிய மன்னனோடாவ தேரா மன்னா செப்போதுடையேன் எல்லர் சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புண்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற்கடைமணி நடுநா நடுங்க ஆவிற்கடைமணி நுகுநீர் நெஞ்சு சூட தான் தன் அரும்பரற் புதல்வனை ஆளியில் மடித்தோன் பெரும்புயற் புகார் என்பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விலங்கு மாசாத்துவான் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துரத்த சூழ்வினை துரத்த நின்னகர் புகுந்து இங்கு நின்பால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி நான். அருமை அருமை அருமை, சூப்பர். பாண்டிய மன்னனோட அவையில் நடந்த உரையாடல் அது. எப்படின்னாக்க, கோவலன் வந்து பாண்டிய மன்னன் வந்து சிலை கண்ணகியோட சிலை நல்லா தானே போயிட்டு இருந்தது. ஹலோ ஹலோ அதாவதுங்க, முன்ன விட கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த மைக். நன்றி. என்ன சதி பண்ணாலும் பாண்டிய மன்னனோட அவையில் நடந்த நிகழ்வு. கோவலன் வந்து பாண்டிய மன்னனுடைய மனைவியுடைய காற்சிலம்ப திருடிட்டான்னு சொல்லி அவர் பொற்கோட்டனுடைய புகாரை நம்பி கோவலனை கொண்டுறாங்க. இப்போ நீதி கேட்டு போகிறப்போ கண்ணகி வந்து பாண்டிய மன்னனை பார்த்து சொன்னது, யாரையோ நீ மடக்கொடியோன்னு பாண்டிய மன்னன் அவையில் கேட்குறாரு. அப்போ வந்து அதுக்கு சொன்ன பதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது வந்து மனுநீதி சோழனுடைய, அதாவது நீதிக்காக தேர்காலில் தன் மகனையை இட்டு கொன்ற மனுநீதி சோழன் நாட்டிலோட பிறந்து இங்கே வந்து உங்களால் ஒரு தவறான ஒரு தீர்ப்புனால கொலைக்களப்பட்டு இறந்து போன கோவலனுடைய மனைவினா கண்ணகி அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக சம்மந்தம் புரியலையே உங்களுக்கு? இல்லை, நான் என்ன நினைச்சேன்னா, இதை கேட்டு சொல்லி முடிச்சாருங்க. இதை கேட்டு அந்த தவறான தீர்ப்பு, அப்போ காற்சிலம்பு உடைக்கிறாங்க. அப்போ அதுலேருந்து மாணிக்க பரல்கள் திறந்துருது. பாண்டிய மன்னனோட மனைவி முத்துப்பரல்கள். அப்போ தவறான தீர்ப்பு சொல்லி பாண்டிய மன்னன் அங்கேயே சபையில் இறந்துடுறார். இல்லை, நான் கேட்குறேன், மங்களத்துலேருந்து திருப்பூருக்கு கடைசி பஸ்ஸு எல்லாம் இல்லை நடுவரில் இல்லை, இந்த வழியில் மலைக்கு இது சிறப்பு பட்டிமன்றம், உங்களுக்கு சிறப்பு வழி தான். என்ன இப்போ இந்த சிறப்பு தேவையா? நான் என்ன நினச்சேன்னா, அந்த புள்ள சிவாஜின்னு சொன்னோன்னா, சரி சிவாஜி படத்தோட டைலாக் பேசுகிறாராக்கு, ஏதன்ஸ் நகரத்தின் எளிமிக்க வாலிபர்களை ஓடி வாருங்கள், நாற்றம் இருக்கிற இந்த சமுதாயம் நறுமணம் உங்கள் இதோ உங்கள் சாக்ரடிஸ் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தா எனக்கு சாவு மணி அடிக்கிறார்.
கரெக்டாக தீர்ப்பு சொல்லலைன்னா நீ எந்திரிச்சு போக முடியாது. இல்ல நடுவர் அவர்களே, அதாவது வந்து நீதிக்காக தன் உயிரையே நீர்த்த மண்ணுல வந்து நம்ம இருக்கோம். அப்ப நீங்க வந்து நீடூடி வாழணும். புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல தீர்ப்பு வழங்குவீங்கன்னு நம்புறோம். நல்ல மனசுக்காரர். ஏன் செல்போன் பயன்பாடு நன்மையா தீமையா அப்படிங்கிறத நம்மளோடது. சீரமைக்கிறதா சீரழிக்கிறதா அப்படின்னு ஒருத்தரை பத்தி பேசுறப்போ ஏன் அவங்களையும் பேசி பேசணும்? நடுவரை பத்தியே பேசுவோமே. நான் மற்றவங்கள சொன்னா சங்கடம். ஊருக்கு கிடச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி. என்ன மைக்கு என்ன பிரச்சனை? என்ன தலைவா, செல்லு மாற்றினா மாற்றி விட்ருங்க. ஹலோ, இதெல்லாம் சதியெல்லாம் இல்லை தலைவா. இல்லை, யாரோ பக்கத்தில் வந்து ஒயரை புடுங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஏதோ ஒயர் உருவிட்டே இருக்கிறாங்க. யாரு உங்களுக்கு யார் மேலே சந்தேகம்? இல்லை, அங்கே முன்னாடி இருக்கிறது ஆப்ரேட்டர். அதில் இதில் ஏன் நான் உங்களை சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் சொன்னது புரிஞ்சுக்கிட்டேன். கடைசி பஸ் இல்லைன்னா நான் நடந்தால் போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அடுத்தவர்களை பற்றி பேசுறதோட உங்களை பற்றி பேசுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நடுவர்களை. ரொம்ப ரொம்ப என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நடுவர் வந்து நல்லவரா கெட்டவரா? நல்லவனுக்கு நல்லவன், நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். ரஜினி இல்லை, கெட்டவனுக்கு நல்லவன். ரைட். அப்போ நல்லவனா கெட்டவனான்னு ஒரு கேள்வி கேட்குறோம்ல, அப்போ வந்து இங்கே இருக்கிறவங்க கிட்ட உங்க மேல ஒரு சந்தேகம் வந்திருக்கும். கண்டிப்பா. ஒரு பார்வை, நல்லவரா கெட்டவன் கேட்போம். அப்போ செல்போன் பயன்பாடு நல்லதா கெட்டதா அப்படின்னு வர்றப்பவே அங்க சந்தேகம் வந்துருது. சந்தேகம் வந்து தொலைபேசி இருந்தது, இதுக்கு முன்னாடி வந்து ட்ரங்க் கால் போட்டு பேசினாங்க, ஃபோன் போட்டு பேசினாங்க. அப்போல்லாம் வந்து ஃபோன் வந்து நல்லதா கெட்டதா, தொலைபேசி நல்லதா கெட்டதா, சீரமைக்கிறதா சீரழிக்கிறதா, கேட்கலையா? ஏதாவது கேள்வி வந்ததா? யாருமே வரல. எப்போ ஒரு கேள்வி வருதோ அப்பவே அங்க வந்து அதுல கொண்டு அதோட வினைகள் இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா இல்லாதப்போ டாக்டரேட் எதுக்கு போறான்? கண்டிப்பா. சும்மா டாக்டர்கிட்ட போய் நான் நல்லா இருக்கிறேன் சொல்லிட்டு வர போறான் இல்ல. இல்ல, அப்ப அங்க அவனுக்கு ஏதோ சரி இல்லைங்கிறப்ப தான் நாங்க போறான். அப்போ அந்த மாதிரி செல்போன் பயன்பாடு அப்படிங்கிறது சீரழிக்கிறது அப்படிங்கிறதுங்காட்டி தான் அந்த தலைப்பை நம்ம சொல்ல வரோம். ஏன்னா உண்மையிலுமே வந்து நம்ம ஊர் மக்களோட நிலையும் சரி, தொலைபேசி மற்றும் யூடியூப் சேனல் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்க மக்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டும் நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைய வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் அந்த கருத்தை வந்து நாங்கள் சொல்றதுக்கு வந்தோம். நிறையா வந்தது பூரா ஊசி பட்டாசு, சரவடி, புசுவானம், இப்படி ஒரு தீபாவளி மாதிரி சட்டப்போட்ட என்ன காசியில் என்னது காசியில் இந்த காசிநாத புலவர் பேசுறத வந்து காஞ்சியில கேட்கறதுக்கு கருவி வேணும்னு பாரதி சொன்னாரு. அப்புறம் இது வந்து என்ன ஜன்னல் வந்து திறந்து வச்சிருக்குது, இது தொலைபேசி வாசக்கதவை திறந்து போட்டு ஜன்னலை திறந்து வச்ச என்ன திறந்து கட்டி என்ன, அது மற்ற விஷயங்கள் அனைத்தும் நம்மள அறியாம வீட்டுக்குள்ள வருது. நீ ஜன்னலை திறந்து வச்சு வேடிக்கை வாட்டுறது என்னமா பிரயோஜனம்? கதவை திறந்து ஓட்டு நீ ஜன்னல்ல பார்த்துட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? அத்தனை சீர்கேடும் சீரழிவும் நம்மளை தேடி வந்துட்டு இருக்குது நம்மள அறியாமையே. சூப்பர் சூப்பர், நாசமா போச்சு. யாராவது அதாவது முதல்ல நம்ம வெளியே போற பாக்குறப்போ கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் கையை பிடிச்சிட்டு ஒட்டுக்கா போறத பார்ப்போம். இன்னைக்கு எங்காவது கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் கையை பிடிச்சி போறத பாக்குறோமா? நீங்க இல்ல. கணவன் ஒரு செல்போனை பிடிச்சிட்டு போறான், அதான் கேட்டேன். மனைவி ஒரு செல்போனை பிடிச்சிட்டு போறான், குழந்தை ஒரு செல்போனை பிடிச்சிட்டு போறான். பொண்டாட்டி யாரும் பிடிச்சி கடைசியில யாரு கையை பிடிச்சிட்டு போறேன்னு தெரியும். இப்படி இந்த ஒரு ஊடகம் வந்து சீரமைக்குது அப்படின்னா இது எப்படி நடவடிக்கை? தம்பி மகேஷ்குமார் மங்களத்துல, ஐயோ பெரிய ஆள், மங்களம் மகேஷ்குமார் வந்து உண்மையிலேயுமே பெரிய ஆள் தான். மங்களம் மகேஷ். ஆமா, இவர் வாட்ஸ்அப்ல அலை போட்டாராமா, அலை போட்டோன்னே வந்து கூட்டமெல்லாம் வந்து சேர்ந்துருச்சாமா. நான் 100 தடவை வாட்ஸ்அப் மெசேஜ் போடுவேன், அதுக்கு ஒரு பதில் ரிப்ளையும் கூட வராது. அதை பார்த்தாப்பான் 100 பேர் பார்த்துருப்பான், அது 100 பேர்ல ஒரு 10 பேரா ரியாக்ட் பண்ணுவாங்க, ரியாக்ட் பண்ண மாட்டேன். ஆனா இருக்கிறானா இல்லையா, பார்த்தா நிஜமாவே பார்த்தானா இல்ல ஸ்குவாரல் பண்ணிட்டு போனானா, நம்ம சொன்னது போய் சேர்ந்துச்சா சேரலையா,
இப்படி இந்த வாட்ஸ்ஆப்பை பார்த்தா வந்தாங்க அப்படின்னா நம்ம ஊரில் கும்பாபிஷேக பத்திரிக்கை ஒவ்வொரு நம்மளுடைய பெண் குழந்தைகள் வீட்டுக்கு அனைவருக்கும் சென்று கொண்டு போய் பத்திரிக்கை கொண்டு போய் கொடுத்தோம். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பத்திரிக்கை கொண்டு போய் கொடுக்குறப்போ அவங்கெல்லாம் வந்து பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஒரு சிலர் வந்து கண்ணீர் விட்டாங்க. எங்க வீடு தேடி வந்து எங்களெல்லாம் வந்து மதிச்சு எங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்து எங்களெல்லாம் வந்து அழைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே வந்து கண் கலங்கி சந்தோஷப்பட்டாங்க. அப்ப அந்த நேரில் அழைக்கின்ற அழைப்பு நீ போன்ல கூப்பிட்டு சொல்லி பாரு, அவன் வாட்ஸ்அப்ல வாழ்த்து போட்டு போயிடுவான். அப்ப அந்த உணர்வுகள் வந்து செத்து போச்சு. உணர்வுகள் செற்று உறவுகள் அழிந்த ஒரு ஊடகம் நம்மளுக்கு தேவையா? இப்படி அனைத்து விதத்திலையுமே வந்து செல்போன் நம்மளுக்கு வந்து கெடுதல் மட்டும்தான் கொடுக்குது. நன்மை அப்படின்னு பார்த்தாக்கா எங்கேயுமே நன்மை கிடையாது. பெரும்பாலும் வந்து அது கெடுதலை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்குது. கொரோனா காலங்களில் குழந்தைகள் கையில் வந்து செல்ஃபோனை கொடுக்கக்கூடாதுங்கிற மருத்துவர்கள் அறிவுரை. ஆனால் அதையும் மீறி கொரோனா காலகட்டத்தில் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் போச்சு. அந்த ஆன்லைன் கிளாஸ்னால வந்து குழந்தைகள் வந்து கொரோனாவை விட அதிகமாக பாதிக்கப்பட்டது அந்த ஆன்லைன் கிளாஸ்னால தான். குழந்தைகள் நடுவர்களே, நம்ம வீட்லேயும் ஆன்லைன் கிளாஸ் போச்சு. உங்கள் வீட்டில்? ஆமாங்க, பேராசிரியர் ப்ரொஃபஸர். ஆமாம், லேப்டாப் எடுத்து வச்சுருவாங்க. காலையில் 9 மணிக்கு நம்ம குறுக்கு மறுக்கு நடக்கக்கூடாது, குழந்தைகள் பேசக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. ஆன்லைன் கிளாஸ் போகும். அங்கே லேப்டாப் ஓப்பன் வச்சாரு. 9 மணி கிளாஸ் அட்டனன்ஸ் எல்லாரும் போடணும். எடுத்து வைப்பாங்க, நெட்டு கனெக்ட் ஆகு, டப்பு 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 லிங்க் போகிறதாக எல்லாரும் உள்ள வந்துடுமா. நம்ம குறுக்கு மறுக்கு நடத்தாலும் கூட கிளாஸ் போயிட்டு இருக்குல்ல, நீங்கள் எங்கே குறுக்கு நடக்கிறீங்க? நானும் சரி என்னதான் நடக்குது, ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு சைடில் உட்காந்துட்டு கிளாஸ் போகுது அப்படின்னா இவங்க ஏதோ எடுத்துகிட்டு இருந்தாங்க கிளாஸு. அது நமக்கு ரொம்ப நேரம் எடுத்தாங்க. 1/2 மணி நேரம் இருக்குது. கத்தி இடையில தண்ணி வச்சு பிளாஸ்கில் வேறு சுடு தண்ணி வேறு. ஆமாம், எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு திருப்பி கேள்வி கேட்குறாங்க. பவித்ரா நோ ரிப்ளை, ரமேஷ் நோ ரிப்ளை, புவனேஸ்வரன் நோ ரிப்ளை. லைன்ல ஆன்லைன்ல கிளாஸ்லயே இல்லவன் அவன் வந்து லிங்கை கனெக்ட் பண்ணி விட்டு அவன் பாட்டுக்கு சுத்த போயிட்டான். இது தேமே 1/2 மணி நேரம் குழந்தைகளை பேசி வீட்டில் பேசி அனைத்தையும் எடுத்து இந்த ஆன்லைன்ல இனத்தையே வளர்த்துச்சு. ஆன்லைன் கிளாஸ் வந்து இப்படித்தான். அதே மாதிரி செல்போன் வந்து மொத்தமா வந்து குழந்தைகளுடைய நலன் ஆன்லைன் கிளாஸ்ல மட்டுமில்லை, குழந்தைகள் நலன் வந்து முழுமையாக கெடுத்துச்சு. அவர்களுடைய மனநிலையாகட்டும், அவருடைய வளர்ச்சிகளாகட்டும், அவருடைய அந்த யோசிக்கிற திறன் வந்து சுத்தமாக கெட்டு போச்சு. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து அந்த ஒரு கணக்கு போடணும் அப்படின்னா 2-2-4ங்கிறதுக்கு அவன் 2-2-4ங்கிறதுக்கு அந்த செல்போன் எடுத்து அடிக்கிறான். ஒரு மணி வாக்கணும்னா செல்போனில் தான் பார்க்குறான். இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து செல்போனை வந்து ஒரு அடிக்டாக ஆகிட்டான். அது வந்து அவனுக்கு ஒரு நீங்கள் சொன்ன நடத்துறீங்களே 6வது விரல் அப்படின்னு, 6வது விரல் நமது உடலை வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு உறுப்பை வந்து ஒரு தேவையில்லாமல் ஒரு கட்டியோ ஒரு இதாக வந்து முளைத்திருந்து அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம வந்து அதை வச்சுட்டு இருப்போம். அதுக்கு ஒரு நல்ல மருத்துவரை பார்ப்போம். அதை எப்படி ஒரு சர்ஜிக்கலாக எடுக்கணுமோ அதை அகற்றணும். அந்த மாதிரி வந்து அந்த செல்ஃபோனுக்கு வந்து இது ஒரு 6வது விரல் வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய விரல். இது உடலுக்கே வந்து ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய விரல். இந்த விரலை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அகற்றப்பட வேண்டிய ஒரு இது. அந்த வகையில் வந்து செல்போன் பயன்பாடு மக்களின் வாழ்க்கை வந்து ஒட்டுமொத்தமாக சீரழிச்சுட்டு தான் இருக்குது நடுவர்களே. இன்றைக்கு ஏதாவது குழந்தைகளுக்கு வந்து செல்போனை கொடுக்க சொல்லி மருத்துவர்கள் யாராவது அறிவுரை சொல்லியிருக்காங்களா? இல்லை செல்போன் பயன்படுத்துறது நல்லதுன்னு சொல்லி மருத்துவர் யாராவது சொல்லியிருக்காங்களா? யாரும் சொன்னதில்லை. மருத்துவர்கள் வந்து பரிந்துரை வந்து செல்போன் பயன்பாடு. இன்னைக்கு இந்த கூகுள் இது பண்ணிட்டு இருக்கிற சுந்தர் பிச்சையினுடைய குழந்தைகளுக்கு கூட வந்து அவர் செல்போன் கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாரு. கண்டிப்பாக. அப்போ அந்த செல்போன் பயன்பாடு அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு உண்டான ஒரு தீங்கு. அதை வந்து நீங்கள் ஊக்கப்படுத்திடக்கூடாது. அது சீரமைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றதை விட ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல் வந்து இருக்கவே முடியாது நடுவர்களே. கண்டிப்பாக. மேலும் அன்றைய காலங்கள் எல்லாம் வந்து தாத்தா பாட்டிகள் கதை சொல்லி அவங்க கிட்ட வந்து குழந்தைகள் படுத்துறங்கிய காலம் உண்டு. இன்னைக்கு ஏதாவது மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, என் பேரன் பேத்தி என் கூட என் பக்கத்தில் படுத்து தூங்குதுன்னு சொல்லிடுவாங்களா? ஒருத்தர் கை தூக்குங்க பாருங்க, யாரா ஒருத்தர் என் பேரன் பேத்தி பக்கத்தில் படுத்துருக்குன்னு அமைதியாக ஒருத்தர் கிடையாது. இப்படி உறவுகளை கெடுத்து மொத்தமாக வந்து அவனுடைய வாழ்க்கை முறை வளர்ச்சி அனைத்தையும் கெடுத்து கொண்டு இருக்குது. கண்டிப்பாக ஏக்கம் செல்போன் வந்து இன்னைக்கு நான் உறவுகளை கெடுக்குங்க வருது. அதாவது நிறையா படிச்சுட்டாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, வெளியூரில் இருக்கிறாங்க, அந்த ஊரில் இருக்கிறாங்க. இன்றைக்கு முதியோர்களெல்லாம் வந்து முதல்ல செல்ஃபோனு
புள்ள பையன் படித்து வெளியூருக்குறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா செல்ஃபோன் வாங்கி முதல்ல கொடுத்தப்போ என் பையன் வெளியூர் போயிட்டான், என் புள்ள வெளியூர் போயிட்டா, எல்லாம் வெளியூரில் இருக்காங்க, எனக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க, நான் எப்போ வேணாலும் அவங்கள பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும் அவங்ககிட்ட பேசலாம், அவங்க என்னை பார்க்க வேணா என்னை பார்க்கலாம், நான் அவங்கள பார்க்க வேணா அவங்கள பார்க்கலாம். ஆனால் இதை வந்து அந்த செல்ஃபோனில் மட்டும்தான் பார்த்துக்க முடியுது ஒழிய நேரடியாக வந்து அந்த அன்பையும் முறைவையும் பரிமாறிக்கொள்ள முடிய மாட்டேவர்களே. இன்றைக்கு ஒரு விழா நடக்குது, இந்த விழாவில் வந்து செல்ஃபோனில் வீடியோ காலில் பார்க்குறதுக்குமே நேரடியாக வந்து இந்த விழாவில் வந்து பங்கெடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வித்தியாசம் இருக்குது. உண்மைக்கும் அந்த உண்மையை போன்ற ஒரு தோற்றத்துக்கு வித்தியாசம் இருக்குது. செல்போன் வந்து ஒரு மாயை தோற்றம், உண்மையை அளிக்கின்ற ஒரு மாயை தோற்றம். அந்த மாயை தோற்றத்துக்கு வந்து மக்கள் வந்து இன்னைக்கு வந்து மயங்கி கிடக்கிறாங்க. உண்மையிலுமே வந்து அது ஒரு தவறான பாயத்தை இட்டு செல்லுது நடுவர்கள். அது மட்டுமல்ல, மோட்டரோலா என்னவோ செல்போனை கண்டுபிடிச்சாரு, ஃப்ரீயாக பேட்டர்ன் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். அப்படி முதல்ல பிரிட்டிஷ்கார நம்மளுக்கு டீ எல்லாம் குடிக்கிற பழக்கம் இல்லை நடுவரில். அன்றைக்கெல்லாம் பழைய கஞ்சி குடிப்பாங்க, இது ஒன்று வாங்க, என்ன வேலை செஞ்சாலும் டீ குடிக்கிற பழக்கமெல்லாம் கிடையாது. ஆனால் முதல்ல வந்து அவன் வந்து டீயை வந்து இலவசமாக கொடுத்தான், மக்களை வந்து அதுக்கு குடிக்கிறதுக்கு பழக்கினான். ஒரு காலகட்டத்தில் அவன் டீயே இல்லைன்னா வேலை செய்ய முடியாது, அவனுக்கு அந்த நேரமான டீ குடிக்கணும்னு தோணும். அப்படி அவனை பழக்கப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து டீயை வந்து டீ தூளை விற்க ஆரம்பித்தான், விற்பனையாக பண்ணான். மோட்டரோலா கம்பெனிக்கார பேட்டர் வேணா கொடுத்துருக்கலாம். இன்னைக்கு செல்போனை வந்து யாராவது இலவசமாக கொடுக்குறாங்களா? கொடுக்க மாட்டாங்க. 20,000, 30,000, 40,000, 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் போகுது. அதே மாதிரி ஏதாவது வந்து நெட்வொர்க் யூசர்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா? கிடையாது. மருந்து வந்து எப்பவுமே கொஞ்சம் கசப்பாக தான் இருக்குது நடுவர்களே. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கசப்பாக தான் இருக்குது. இனிப்புகள் வந்து ஈஸியாக இருக்குது எடுத்துக்கிறதுக்கு, ஆனால் அது வந்து உண்மைக்கே வந்து உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்கூடியதான். அந்த வகையில் செல்ஃபோன் பயன்பாடு அப்படிங்கிறது வந்து முழுக்க வந்து இந்த ஒரு சமுதாயத்திற்கு எதிரான ஒரு கருவி. இந்த கத்தி எடுப்பீங்களா, வெட்டுவீங்களா, இந்த காய்கறி நறுக்குவீங்களா, அதாவது கத்தி வந்து ஒரு மருத்துவர் கையில் இருக்கிறதுக்குமே ஒரு குற்றவாளி கையில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இருக்கிறவங்க எல்லாமே மருத்துவர் கிடையாது, அவங்கள அதுதான் கேட்டாங்க. ஆமாம், இருக்கிறவங்க எல்லாமே மருத்துவர் கிடையாது. அது வந்து ஒரு ஆய்வின் அடிப்படையில் சொல்லி பார்த்தோம்னாக்க இன்றைய மக்கள் தொகையில் வந்து 80 கோடி பேர் வந்து செல்ஃபோனை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆய்வு. அப்போ இந்த 70-80 கோடி பேர் செல்ஃபோனை பயன்படுத்தக்கூடிய ஒரு இதில் எத்தனையோ வந்து அதில் வந்து ஒரு தவறான விஷயங்கள் வந்து அதில் கலந்துருக்குது. அதை வந்து களையணும் கண்டிப்பாக. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து உண்மையிலுமே வந்து அது மிகப்பெரிய ஒரு பேராபத்தாக வந்து முடியும் நடுவர்களே. மேலும் வந்து இதில் இயற்கை சூழ்நிலை கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த காகித பயன்பாட்டை குறைச்சிட்டோம், அதனால் வந்து இதாயிருச்சு அப்படியெல்லாம் கிடையாது. உண்மையிலேயுமே வந்து இன்னைக்கு இந்த செல்ஃபோன் டவர்கள்னால இயற்கை சூழல் முற்றிலும் மாறுபட்டது. இதில் என்ன அப்படின்னாக்கங்க, குழந்தைகள் பாதிக்கப்படுதுன்னு சொன்னேன். அடுத்து இயற்கைக்கு என்ன சொல்ல அப்படின்னா, சிட்டுக்குருவியெல்லாம் இன்னைக்கு யாராவது பார்க்குறீங்களா? அன்னைக்கெல்லாம் வந்து வீடு வராமல் சிட்டுக்குருவிகளுக்கு வரும், பார்த்துருப்பீங்க. அதுக்கு அரிசி போடுவீங்க, அது வந்து இருக்குது, குட்டி இருக்குது, கூட்ட கலைக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் இன்றைக்கு சிட்டுக்குருவிகளும் வந்து முழுமையாக அழிந்தது காரணமே வந்து செல்ஃபோன் டவர் நடவரில்லை. அதனோட வைப்ரேஷன்னால தான் வந்து அதனுடைய இனப்பெருக்கம் பாதிக்கப்பட்டு அந்த ஒரு இனமே அழிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு அழிவிற்குண்டான ஒரு பொருள் நம்மளுக்கு ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு சீரமைக்கிறதா சீரழிக்கிறதா அப்படின்னு சொன்னால் 100% வந்து அதில் பயன்பாடு வந்து ஒரு 30% நல்ல பயன்பாடுகள் இருந்தாலும் 70% மேல் வந்து அது வந்து சீரழிக்கிறதா நடுவர் அவர்களே. கண்டிப்பாக. இப்போது இவங்க சொன்னாங்க, என்னது கோமியத்தில் என்ன பாலா அந்த பாயசத்தை வச்சு முனிவர்கிட்ட போய் கதை சாணி என்ன சாணி பாயசத்தை வச்சாங்க, பாலை வச்சு எல்லாமே மாட்டு சாணி வச்சு பாயசம். நான் ஒன்று கேட்குறேன், ஒரு 100 லட்டு வைப்போம், ஒரு 100 லட்டு வைப்போம், அது ஒரு 3 லட்டில் மட்டும் கொஞ்சம் வெஸ்த வைப்போம், முன்னாடி வைப்போம், சாப்பிடுவாங்களா? 3 லட்டுல மட்டும் விஷம் கலந்துருக்குது, மற்ற 97 லட்டு நல்ல லட்டு தான், சாப்பிடுங்க. சாப்பிடுவாங்களா? என்ன? ஆக இது வந்து செல்போன் வந்து ஒரு விஷம் கலந்த லட்டு, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு,
தோற்றம் நல்லா இருக்கு, ஆமாம், சுவைக்கிறதுக்கும் நல்லா தான் இருக்கு. கண்டிப்பாக. ஆனால் சுவைத்தபின் அது ஒரு வரக்கூடிய அந்த ஒரு ஒரு முடிவு இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலே வந்து அது ஒரு சோககரமானதாக இருக்கு. அதுபோல இன்றைக்கு வாழ்வியல் சூழ்நிலையில் மனம் மட்டுமல்ல, மனம், உடல், உறவுகள், இயற்கை சூழல், இப்படி அனைத்திற்கும் முற்றிலும் எதிராக இருக்கக்கூடிய இந்த செல்போன் பயன்பாடு அப்படிங்கிறது மக்களின் வாழ்க்கையை பெரிதும் சீரழிக்கிறது 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 என்று கூறி, இதுவரை என்னை பேச்ச வாய்ப்பளித்த அனைவருக்கும், இதுகாரம் எனது பேச்சை கேட்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி அவையோருக்கு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சூப்பர். இன்னும் 5 நிமிஷம்தான், எல்லாம் வீட்டுக்கு போயிடலாம். இனி தீர்ப்பு சொல்கிற நேரம். ஏன்னா இது வரைக்கும் பேசினவங்க எல்லாம் பல செய்திகள் சொன்னாலும் முனைவர் பேசும்போது மனசு வலிக்கிற மாதிரி நிறைய செய்தி சொன்னார். அவங்கெல்லாம் சொல்லும்போது சிரித்தோம், சந்தோஷப்பட்டோம், கைதட்டினோம். ஆனால் இவர் ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது சீரழிக்கிறதா, ஏங்க சீரழிக்குதுன்னு சொல்லுகிற போது அந்த வார்த்தை குழந்தைகளுடைய மனநலம் உடல் நலம் பாதிக்குதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா. எத்தனை பேர் நம்முடைய குழந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டால் நம்ம சரின்னு முடிவு பண்ணிக்குவோம், ஏற்றுக்க போகிறதில்ல. எத்தனை பேர் இந்த அடிக்ஷன், அவர் சொன்னார் இன்றைக்கி வந்து கண்ணாஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா கண் புரை நோய்க்கு ஒரு தனி பிரிவு இருக்கும், பார்வை குறைபாடுக்கு ஒரு குறைவு இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு இடம் வச்சுருப்பான். இன்னும் ஒரு 15 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் உலகத்தில் எல்லா பக்கம் இந்த செல்ஃபோன் பயன்பாட்டினால ஆஸ்பத்திரியில் இந்த பக்கம் போனீங்கன்னா வாட்ஸ்அப் அடிக்ஷன் அங்கே போய் பார்த்துக்கலாம், ஃபேஸ்புக் அடிக்ஷன் இந்த பக்கம், இவர் லைக்ஸ் அடிக்ஷன், இவர் வந்து ரீல்ஸ் அடிக்டர் அப்படின்னு சொல்லி பிரிவு போட்டிருப்பான். இந்த ரீல்ஸ் போட்டு அடிக்ட் ஆனவன் அங்கே போய் வைத்தியம் பார்த்து அவன் பாட்டு ஜிங்குன்னு ஆடிக்கிட்டே போவாங்க. இந்த வாட்ஸ்அப்பில் வரவன் செய்தி பார்த்துட்டு தடவிட்டே போவான். இவனெல்லாம் வச்சு திருமருகம்பூண்டியில் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் படுக்க வச்ச மாதிரி படுக்க வச்சுருப்பாங்க. அப்போ வேறு எந்த வியாதியும் இருக்காது, பூரா இந்த செல்ஃபோனால் வந்த வியாதி. முனைவர் அருமையாக ஒரு வார்த்தை சொன்னார், இந்தியாவில் தான் செல்ஃபோன் பயன்பாடு அதிகமாக இருக்கிறது. இங்கே தான் முனைவர் வச்சுருக்க மாதிரி எல்லோரும் 3 ஃபோன் 4 ஃபோன் வச்சுருக்கிறாங்க. இங்கே தான் ஒவ்வொருத்தருக்கும் 4 சிம் கார்டு 5 சிம் கார்டு. அங்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு சிம் கார்டு. டோட்டல் கான்ஃபரன்ஸ் காலில் பேசிக்குவாங்க, செய்தி மட்டும்தான். செல்ஃபோனில் குடும்பமே நடத்துறது நம்ம தான் நடத்துகிறோம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், இரவு 12 மணி வரைக்கும், காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த செல்ஃபோன். ஒரு அருமையான செய்தி சொன்னாங்க, சத்தியமாக சொல்கிறேன், இன்னொரு 10 வருஷத்தில் நம்மெல்லாம் நடை பிணங்களாட்டு தான் போக போகிறோம். என்ன காரணம்னா செல்ஃபோன் இல்லாமல் வாழவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை. யோசிச்சு பாருங்கள். செல் இல்லை, நாளைக்கு காலையிலேருந்து பூரா செல் ஆஃப் ஆயிரும், நெட்வொர்க் பூரா நிறுத்திடுறான். நாளையிலேருந்து எந்த செல்ஃபோன் வாட்ஸ்அப் செய்தி கீது எதுவும் வராது. அப்படிங்கும்போது நம்ம மனநிலை என்னாகுன்னு யோசிச்சு பாருங்கள். பைத்தியம் பிடிச்ச மனநிலைக்கு ஆயிரும். உண்மையாக இல்லைங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். ஒரு 10 வருஷத்தில் நாளை காலையிலேருந்து எந்த செல்ஃபோன் நெட்வொர்க்கும் கிடையாது. பழையபடி நீங்கள் டெலிஃபோனில் தான் பேசணும். மோடி எப்படி ஒரே நைட்டில் பணம் செல்லாதுன்னு அறிவித்த மாதிரி நாளையிலேருந்து எந்த ஃபோனும் வேலை செய்யாதுன்னு அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்க. என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள். என்ன குழப்பம் நடக்கும், என்ன கம்யூனிகேஷன் நடக்கும். மிகப்பெரிய பூகம்பம் நடந்த மாதிரி ஆயிரும். எல்லாரும் என்ன செய்கிறதுனே ஸ்தம்பிச்சு போகிற மாதிரி ஒரு கொடுமை நடக்கும். அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் செல்ஃபோன். அண்ணா கேட்டார், அருமையாக சொன்னார், தொலைபேசி நன்மையா தீமையான்னு எங்கேயாவது பட்டிமன்றம் நடக்குதா? இல்லையே. சகோதரி சொன்னாங்களே, தலை குமிஞ்சு இப்படியே போகிறான் சொன்னாங்களே, வேதனையாக இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் அவங்க சொல்ல எனக்கு மனசுக்குள்ள. பொள்ளாச்சி பாலியல் சம்பவம், 200 குழந்தைகள், ஐயோ அம்மா அண்ணா விட்டுருங்கண்ணா, அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா, மன்னிச்சுக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லி கதறின குரல் எப்படி கேட்டுச்சு? அந்த செல்ஃபோன் என்கிற அந்த செல்ஃபோனை வச்சு அதில் இருக்கிற வீடியோ பதிவெடுத்து நம் வீட்டு பிள்ளைகள் இது போன்ற பாலியல் குற்றங்கள் இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விவரம் புரியாத வயசில் இந்த செல்ஃபோனை கையில் கொடுத்து குழந்தைக்கு பழக்கி கொடுத்து அந்த செல்ஃபோனை பயன்படுத்துகிற குழந்தைகள் அத்தனையும் மனதால் மட்டும் பாதிக்கப்படல, உடலாலும் பாதிக்கப்படுகிறது. உடலால் மட்டுமல்ல, உறவுகளால் பாதிக்கப்படுகிறது. உறவுகளால் பாதிக்கப்பட்டது மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்தையே சீரழிக்கிறது. சகோதரி சொன்னாங்களே ஒரு விஷயம், கஞ்சா போதை வஸ்துகள் அன்றைக்கெல்லாம் எங்கோ ஒரு இடத்துல கிடைக்கும், ஏதோ ஒரு இடத்துல தேடி பிடிச்சா கிடைக்கும்.
எங்கேயாவது போய் கேட்கணும், கெஞ்சணும், கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி செல்ஃபோனில் தம்பி சொன்னாரே, நவீன் சொன்னாரே, சைபர் கிரைம். செல்ஃபோனை ஏதோ ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டு, பாத்ரூமில் மறைச்சி வச்சுட்டு, வீட்டில் மறைச்சி வச்சுட்டு, பெட்ரூமில் மறைச்சி வச்சுட்டு, அதை வீடியோவை எடுத்து அந்த வீடியோவை வேறு மாதிரி பண்ணி மாஃபிங் பண்ணி அதை வெளியிடுவேன்னு சொல்லி மிரட்டி. இன்றைக்கி ஒருத்தர் எனக்கு சொன்னாருங்க, இன்றைக்கி மங்களத்துக்கு வரேன்னு சொல்லும்போது இந்த ஊர்காரத்து சொன்னார், செல்ஃபோனில் நடக்கிற குற்றத்தை பற்றி உங்கள்கிட்ட ஆசையாக பேசி, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்டையும் உங்களிடத்தில் ஆசையாக பேசி, அன்பாக பேசி, வேறு மதமாக பேசி, உங்களை மயக்கி, பணத்தாலோ அழகாலோ மயக்கி உங்களை நிர்வாணப்படுத்தி, ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நிர்வாகப்படுத்தி, அதை நீங்கள் காண்பிக்கிற ஒரு வினாடியில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவான். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் அப்படி ஒரு தவறை செய்யும்போது டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாங்கன்னா அடுத்த 5வது நிமிஷம் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டு, இதுக்கு பணம் தரலைன்னா இதை வெளியிட்டுருவேன்னு சொல்லி இந்த பாலியல் குற்றங்கள் வழக்கறிஞர் சொன்னார். இதெல்லாம் எப்படி நடந்தது? 108 ஆம்புலன்ஸு தங்கை சொன்னாங்களே, நேத்ரா சொன்னாங்களே, 108 ஆம்புலன்ஸில் போக போக ஆக்சிடென்ட் ஆகுது, காதில் வச்சுட்டு போனால் ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு செல்ஃபோனால் எத்தனை மரணங்கள் நடந்திருக்கிறது யோசிச்சு பாருங்கள். மனசுக்குள்ள எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம போகிறோம், இன்றைக்கி வீட்டுக்கு போனால் சந்தோஷமாக நம்ம மனைவி எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பாங்க. செல்ஃபோனில் பேசிட்டு போகும்போது போகிற வழியில் விபத்து, ஒரு குழி இருக்குது, நம்ம கண்ணில் பார்க்கல, டக்குன்னு கீழே விழுந்தோம், மண்டையில் அடிபட்டுச்சு, பிளட்டு கிளாட் ஆயிடுச்சு, மகேஷ் சொன்ன மாதிரி பிளட்டு கிளாட் ஆகி போச்சு, எந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறோன்னு தெரியல அப்படின்னு நினைக்கும் போது, எந்த ஆஸ்பத்திரியுமே தெரியல, போகிற வழியில் உயிர் போயிடுச்சுன்னு சொன்னால் இதை நாம் ஏற்றுக்கொள்வோமா? நம்ம பிள்ளைகள் நம்ம கண்ணு முன்னால் நம்முடைய குழந்தைகள் அழிந்து போகிறது அப்படின்னு அக்கா சொன்னாங்களே வரவேற்பில் இந்த ஊரை பற்றி சொல்லும்போது, என்ன காரணம்? அம்மாவும் மகனும் பேசிக்கொள்ளுவதில்லை, அப்பாவும் மகனும் பேசிக்கொள்ளுவதில்லை, வீட்டுக்குள்ளே தங்கையும் அக்காவும் உறவு முறையோடு இருப்பதில்லை. என்ன காரணம்? செல்ஃபோன். மற்ற எந்த இதுலையாவது இந்த உறவு முறைகள் பாதிக்கப்பட்டிருக்குதானா? சத்தியமாக இல்லை. எந்த கோயிலில் வேணால் சத்தியம் பண்ணலாம். நாளைக்கு நம்ம வலம்புரி விநாயகர் கோயிலே சத்தியம் பண்ணலாம். இந்த உறவுகள் ஒரு பைக் வாங்கி கொடுக்கறதுல வரல, டிவி வாங்கி கொடுத்ததில் வரல. ஆனால் பையன் 25,000 ரூபா செல்ஃபோன் வாங்கி கொடுக்கலன்னு சொன்னால் செத்து போகிறான், சூசைட் பண்ணுறான். 25,000 ரூபா செல்ஃபோன் வேணுங்கிறான், வாங்கி கொடுக்கலன்னா செத்து போகிறான், சூசைட் பண்ணுறான். உயிரோட மதிப்பு தெரியல. அப்போ சீரழிக்குது தானுங்க. அப்படித்தான் என்னுடைய தீர்ப்பு. இந்த சீரழிக்கிறது அப்படிங்கிற இந்த தீர்ப்பை சொல்லிவிட்டு காலையில் கும்பாபிஷேகத்துக்கு வந்துவிட்டு சாப்பிட்டு விட்டு சென்னால் என்னை விட பைத்தியக்காரன் யாரும் இருக்க மாட்டாங்க. என்னை விட ஒரு முட்டாள் யாருமே இருக்க மாட்டான். ஒரு பேப்பர் எடுக்கிறோம், காலையில் எடுத்து படிக்கிறோம், தினத்தந்தி பார்த்தான், கோவில்பட்டியிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற பஸ் விபத்து, 30 பேர் செத்து போயிட்டான். கோத்ராவிலிருந்து வந்த ரயில் விபத்து, 100 பேர் செத்து போயிட்டான். பீகார்லேருந்து போன ஒரு ரயில் விபத்து, செத்து போயிட்டான். காலையில் மங்களத்திலேருந்து திருப்பூர் போன ஒரு பனியன் தொழிலாளி ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான். பேப்பரில் பார்க்குறோம், திருப்பூர் செய்திகளில் பார்க்கும்போது நாம் என்ன நினைக்கிறோம்? என்னடா பேப்பர் திறந்தால் கொள்ளை பாலியல் குற்றம், இந்த ஊர் நாசமாக போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், என்றைக்கு பார்த்தாலும் பேப்பர் எடுத்திங்கன்னா நச்சுன்னு கவனம் பண்ணி சொல்கிற மாதிரி ஃபோன் எடுத்தால் பேப்பர் எடுத்தால் கொள்ளை பாலிமர் டிவி பார்த்தா, அந்த பாலிமர் டிவி பார்த்தா நம்மளுக்கு சாகிற மாதிரி ஆயிருக்கு. அந்த என்னென்னா அவன் சொல்கிற செய்தி சாதாரணமாக பிரேக்கிங் நியூஸ் போட்டு கொள்ளுவானுங்க. அந்த பிரேக்கிங் நியூஸ் சவுண்டே நம்மளால் கேட்க முடியாது. செய்தி சொல்லுவான், அது கேட்கவே முடியாது. அந்த ஆணோடு சேர்ந்து பாலியல் குற்றம் செய்ததால் அந்த குடும்பம் நடுத்தெருவில் நின்றது அப்படின்னு பேசுவான் பாலிமர் நியூஸில். நம்ம கேட்குறக்கே எரிச்சலாக இருக்குது. அந்த மாதிரி செய்தி பார்க்குறோம். இப்போ பேப்பரில் அந்த செய்தி பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், பூரா செய்தியிலும் கொலையாக நடக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ நண்பர்கிட்ட சொன்னேன், இப்படி பூரா கொலையாக நடக்குதுங்கன்னு அவர் சொன்னார். அப்படி அல்லங்க, கோவில்பட்டியிலேருந்து திருச்சி போன அந்த பஸ்ஸு மட்டும்தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு போட்டான். அதே வழியில் 500 பஸ் போச்சு, அதெல்லாம் போட முடியாது. என்ன காரணம்னா ஒரு பஸ் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, பார்த்த எல்லா பஸ்ஸும் நல்லா தான் போச்சு. ரயில் விபத்து, ஒரு ரயில் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, மற்ற எல்லா ரயிலும் நல்லா தான் போச்சு. எல்லா ரயிலும் நல்லா போச்சுன்னு எழுதுனா தினத்தந்தி 16 பக்கம் ஆகாது, 160 பக்கம் போடணும். திருப்பூர்லேருந்து எஸ்ஆர்டி காலையில் கோயம்புத்தூர்லேருந்து சரியாக போய் வந்தது, புளியம்பட்டியிலேருந்து எஸ்ஆர்டி திருப்பூருக்கு சரியாக வந்து சேர்ந்தது, நல்லூர்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போன 5ஆம் நம்பர் பஸ்ஸு, சோமனூர் வந்த 5ஆம் நம்பர் பஸ்ஸு சரியாக போனது, இப்படி போட்டால் அப்போ எல்லாமே சரியாக நடக்கிறது. எங்கோ ஒரு பக்கம் தவறு நடக்கிறது, எங்கோ ஒரு பக்கம் தவறு நடக்கிறது எடுத்து வச்சுட்டு இதுதான் வாழ்க்கை அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி தான்.
97 லட்டு நல்லா இருக்குது, 3 லட்டில் மட்டும் விஷம் கலந்துருக்குது. அப்போ அந்த 97 லட்டு சாப்பிடாமல் போனால் யாருக்கு நட்டம்? 97 லட்டில் சாப்பிடாமல் போனால் யாருக்கு நட்டம்? சாப்பிடாதவங்களுக்கு தான் நட்டம். லட்டு செய்கிறவனுக்கு நட்டம் இல்லை, நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறவனுக்கு தான் நட்டம். அப்போது யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கையில் ஒரே விஷயங்க, என்ன வேணும்னு மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. நல்ல உறவு வேணும் இல்லைங்களா? நல்ல பெண் மக்கள், நல்ல ஆண் மக்கள் வேணும், நல்ல குழந்தைகளை பெக்கணும், நல்லா வளர்த்தணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும். இது எல்லாமே மகிழ்ச்சியாயிருமா? வாழ்க்கையில் எல்லாமே மகிழ்ச்சியாக முடிஞ்சிருமான்னு யோசிச்சு பாருங்கள். எல்லாத்துக்குமே சந்தோஷங்கிறது என்னென்னு யோசிச்சிங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஜிலேபி எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப அப்படி சொல்லி கொடுத்து பாருங்கள். ஜிலேபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கும் ஜிலேபி பிடிக்குமா? சக்கரை வியாதிக்காரனுக்கு ஜிலேபி பிடிக்குமா? சக்கரை வியாதி பார்த்தா அகட்டால் ஓடுவான். பணம், ஐயோ எனக்கு வேணும், எனக்கு வேணும், எல்லாத்துக்கும் வேணும். அமலாக்கத்துறையில் உள்ளே போனவங்க வீட்டில் போய் உனக்கு பணம் ஒரு 10 கோடி ரூபா தரேன்னா வாங்கிக்குவானா? ஏற்கனவே உள்ளே போயிருக்கிற இப்போ தான் வெளியே வந்திருக்கிறேன், மறுபடியும் எதுக்குடா 10 கோடிம்பா. அப்போது பணத்து மேலே கூட ஆசை இருக்காது. உலகத்தில் எதன் மீது ஆசை இருக்கும்? உறவு மேலே ஆசை இருக்கும். என் அக்கா, தங்கை, மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, இந்த உறவுகளோடு வாழ்வோம். ரஜினி சொல்வார், இந்த உறவோடு வாழ்வதில் ஒரு கட்டு விறகுல வெந்துட்டு போகலாம்பார். அப்படி அல்ல, அது சினிமா டைலாக். உண்மையான வாழ்க்கை என்னென்னா, இங்கே நம்மளுக்குள்ள 1000 சண்டைகள் சச்சரவுகள் இருக்கலாம். அத்தனை சச்சரவுகள் இருந்தாலும் என்னுடைய அக்கா இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்தாங்கன்னு சந்தோஷப்பட்ட மகேஷ், கணவரோடு இந்த விசேஷத்துக்கு வந்த சுகுணா, எங்கள் அம்மா அப்பாவோட தங்கச்சிகளோடு வந்த சகோதரிகள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. இந்த உறவுகள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த உறவுகள் சந்தோஷத்தை கொடுக்கணும்னா என்ன இருக்கணும் தெரியுங்களா? என்ன இருக்கணும் சொல்லுங்கள்? இந்த உறவுகள் நம்மளோட இருக்கணும்னா, சந்தோஷமாக இருக்கணும், என்ன வேணுங்க? பணம் வேண்டாம், சொத்து பத்து எதுவும் வேண்டாம். யோசிங்க, நான் சொல்கிறது யோசிங்க, 5 நிமிஷம் தான் போயிடலாம். சொத்து பத்து எதுவும் வேண்டாம், என்ன வேணும் யோசிங்க, சொல்லுங்கள். மணிக்கா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அல்ல, தொலைத்தொடர்பு இல்லை. அன்பு பாசம் வேணும்னார். உண்மை அதுதான். அன்பு கைதட்டுங்க, நல்ல கை. உறவுகளுக்கு அன்பும் பாசமும் வேணும். அதையும் விட அதுவும் வேணும். நான் சொல்ல போகிறது என்னென்னா, நீங்கள் அவர் வரவேற்பில் இந்த ஊரை பற்றி சொல்லும்போது யாரையோ மிஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, யார் சொன்னீங்க? இல்லை ஏதோ மிஸ் பண்ணீங்களே, யாரையோ மிஸ் பண்ணிட்டேன். யாருங்க அவங்க? இருக்காங்களா? இறந்துட்டாங்க. மிஸ் பண்ணேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? இதுதான் வேணுங்க. உறவுகள் 1000 இருந்தாலும், பணம் 1000 இருந்தாலும், சொத்துக்கள் கோடி கோடியாக இருந்தாலும், உறவுகளுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு உயிர் இல்லை என்று சொன்னால் இது எதுவுமே வேண்டாங்க. யோசிங்க. அவர் இல்லைன்னு வருத்தப்படுறோம். என்ன காரணம்னா, உறவுகளை விட, பணத்தை விட இந்த உலகத்தில் வாழ்கிற உயிர்கள் ரொம்ப முக்கியம். உயிர் கண்டிப்பாக முக்கியம். அந்த உயிர் போயிடுச்சுன்னா ஏற்றுக்குங்களா? எங்கள் சித்தப்பா தான் 95 வயசாச்சு, செத்துட்டு போட்டுன்னு விட்டுருவோமா? கடைசி வரைக்கும் பார்க்குறோம். அவர் 90 வயசில் சாக போகிறவர், இன்னும் 5 வருஷம் எச்சா வாழ்ந்துருக்கிறாரு. அப்புறம் இதுக்கு 50 லட்சம் செலவு பண்ணணும். இன்னொரு 10 நாள் பேத்தி வயசுக்கு வந்துட்டான், கல்யாணத்தை பார்த்துட்டு போயிட்டாருன்னா அவரும் சந்தோஷமாக போயிடுவார். எதுக்கு 50 லட்சம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த உறவு என் தம்பி தானுங்க, 17 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தான், பஸ்ஸில் அடிபடி செத்து போயிட்டான், விட்டுருவோமா? சாகிற வரைக்கும், நாம் சாகிற வரைக்கும் அந்த சாவு நம்மை சாவடித்து கொண்டே இருக்கும். யோசிச்சு பாருங்கள். பணம் பெருசாக இந்த உலகத்தில்? பணம் என்ன பண்ணி போடுங்க. நான் ஒரு கெட்ட வார்த்தை சொன்னால் பணம் ஒரு மயிரையும் பண்ணாது. கொரோனாவில் எத்தனை பணம் வச்சுருந்தவன் எத்தனை பேர் பைத்தியக்காரனாட்டு இந்த நாட்டில் சுற்றினான். யோசிச்சு பாருங்கள். பணத்தை வச்சுருந்த அத்தனை பேர் பைத்தியக்காரனாட்டு சுற்றினான். எனக்கு ஆக்சிஜன் கொடுங்க, ஆக்சிஜன் கொடுங்க, பொண்டாட்டி கொடுங்க, என் தங்கச்சிக்கு ஆக்சிஜன் கொடுங்கன்னு எவனாவது விட்டுட்டு வெளியே வந்தோமா? வரவே முடியல. என்ன காரணம்? உயிர் போயிடும். பொண்டாட்டி புருஷனோட பாடியை தூக்கி அடக்கம் பண்ண முடியல, குழந்தை இறந்ததை தூக்கி குழியில் போட முடியல, கிரிமிட்டோரத்துக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை. அப்போ உயிரோட மதிப்பு எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம ஆண்டவர் சொல்கிறோம்,
பணம், செல்ஃபோன் 10,000 50,000. இந்த உடலுக்கு எவ்வளோ விலை தெரியுங்களா? ஒரு கிட்னி விற்றீங்கன்னா 50 லட்ச ரூபா இன்னைக்கு கிட்னி. ஒரு கை, உடல் உறுப்புகள் ஆண்டவன் சும்மா கொடுத்துருக்குறான் நமக்கு, சும்மா. இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குகிற பொருள். 10 ஏக்கரா மங்கலத்தில் சின்ன புத்தூரில் வச்சுருக்கிறேன்னா காசு கொடுத்து வாங்கணும். உங்கள் அப்பா வாங்கியிருப்பார், தாத்தா வாங்கியிருப்பார். அம்மாவும் அப்பாவும் சந்தோஷப்பட்டு வந்த உடம்புல இந்த உடம்பு. 1000 விந்துக்கள் உள்ளே போனாலும் நீ இந்த மண்ணிலே பிறக்க வேண்டும் என்று ஆண்டவன் விதித்தான். அதனால் நீ இந்த மண்ணில் பிறந்தாய். 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கும். ஒரு குழந்தை பெற்று அந்த குழந்தை உயிரை வளர்த்து. என்ன காரணம்? நம்ம சந்தோஷமாக இருந்தனால அடையாளமா? அதுதான் வாழ்க்கையா? சந்தோஷம் 10 நிமிஷம் இருந்துட்டு போயிடும், அது வாழ்க்கைன்னு முடிச்சுக்குவோமா நாம? எதுவுமே வாழ்க்கை இல்லைங்க. ஒரு மனிதன் கண் முன்னால் உயிரோடு வாழணும், அவர் வாழ்ந்த நினைவுகளை போற்றணும். அப்போ என்ன முக்கியம்? இந்த உலகத்தில் உயிர் முக்கியம். இந்த உயிரை எடுக்கிறது அவ்வளவு சுலபமாக யாருக்கு உரிமை இல்லை. இறைவன் படைத்த உயிரை திரும்பி எடுத்துக்கொள்வதற்கு உரிமை இறைவனுக்கு மட்டுமே இருக்கிறதே தவிர உங்களுக்கும் நமக்கும் செல்ஃபோனுக்கும் ஆக்சிடென்ட்டுக்கும் இல்லை. அப்போ விதின்னு முடிச்சுட்டு போயிடாதீங்க. எதெல்லாம் தவறான வழி என்று நினைக்கிறீர்களோ, எதெல்லாம் நமக்கு கேடு என்று நினைக்கிறீர்களோ, எதெல்லாம் நமக்கு ஆகாது என்று நினைக்கிறீர்களோ, தங்கை சொன்னதை போல அப்போது அதையெல்லாம் நிறுத்தி விடுங்கள். செல்போன் ஒரு தொலை தொடர்பு கருவிதான். அதுக்கு பேர் தொலை தொடர்பு, தொலைவு நிறுப்பனை தொடர்பு கொள்வதற்கான கருவி. அதை வைத்து கொஞ்சி கொண்டிருப்பதல்ல, அதை வைத்து கொஞ்சி கொண்டிருப்பதில்லை. அதனால் நன்மை வருகிறது என்று சொல்லுகின்ற போது ஒரு 4 செய்தி தம்பி சொன்னார், மகேஷ் சொன்னார். இராணுவத்தில் இருக்கிற அந்த பிள்ளையை பார்க்காத, பிரசவத்தின் போதே என்னுடைய வேலை காரணமாக இராணுவத்துக்கு சென்ற இராணுவ வீரன் தன் பிள்ளைக்கு தன்னுடைய அடையாளத்தை காண்பதற்காக முதல் பிறந்த நாளில் இங்கே பார்க்க முடியவில்லை, பேச முடியவில்லை. வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அந்த குழந்தையை சந்தித்தான், அதிலே பார்த்தான், சந்தோஷப்பட்டான். என் பிள்ளை அழகாக இருக்கிறது, நான் பெற்ற பிள்ளை மகிழ்ச்சியாக இருக்கிறான், என் மனைவி மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று சந்தோஷப்பட்டு அங்கே ஒருத்தன் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொண்டு, வளத்தை காப்பாற்றி கொண்டு, தன்னுடைய வறுமையை போக்கி கொண்டு ஒருத்தன் இருக்கிறானே, அந்த இடத்தில் வறுமையை காப்பாற்றுவதற்கு, ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு, ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருப்பதற்கு அந்த இடத்தில் செல்போன் பயன்படுகிறது என்று சொன்னால் வரவேற்கிறோம். அன்பு தங்கி சுகுணா சொன்னாங்க, 22 கோடி ரூபாய் ஒரு குழந்தையினுடைய உயிருக்கு 16 கோடி ரூபாய் தேவைப்பட்டது. யாரும் கொடுப்போமா? யாராவது கேட்டீங்கன்னா, நண்பர்களுடைய கேட்டா, தொலைத்தொடர்பு வெளியில் இருக்கிறான், ஹலோ ஹலோ டவர் இல்லாத இடத்துல இருக்கிறேன், 1000 ரூபா கேட்டா 16 கோடி ரூபாயை செல்போனில் தொடர்பு கொண்ட உடனே அழைத்து நான் 500 தரேன் 1000 தரேன் சொல்லி 16 கோடி ரூபாய் அரசாங்கம் ஒரு 6 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு உயிரை காப்பாற்றியது என்று சொன்னால் அது செல்போன் வரவேற்கத்தக்கது. உண்மையா இல்லைங்களா? மனசாட்சி தான் கைதட்டுங்க. 108 ஆம்புலன்ஸ் ஃபோன் அடிச்சோன்ன வண்டி வருது. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அந்த திட்டம் அறிமுகப்படுத்தினாங்க. ஆந்திரா மாநிலத்தில் ஒரே இடத்துல மட்டும்தான் அந்த வண்டி இருந்தது. அதை பார்த்துவிட்டு அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் அந்த திட்டத்தை கொண்டு வந்து இந்த இந்தியா புறம் 108 ஆம்புலன்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த 108 ஆம்புலன்ஸு ஃபோன் பண்ணணும் வருது. தங்கி சொன்னாங்களே, எல்லோரும் ஃபோன் பண்ணும்போது மற்றவெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறான், மற்றவெல்லாம் வீடியோ எடுத்து கொடுத்துருக்கான்னு. அந்த 99 பேர் விட்டுருங்க. மனசாட்சியோடு ஒருத்தன் ஃபோன் பண்ணி அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் வந்ததெல்லாம் பெருமை இல்லை. யோசிச்சு பாருங்கள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்த்துவோம், ஆட்டோ பிடிப்போம், பைக்கில் 2 பேர் தூக்கி வச்சுட்டு போவோம். ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே போய் சேர்த்தும் போது டாக்டர் சொல்லியிருப்பார், ஒரு அரை மணி நேரம் முன்னால் வந்திருக்கலாம், ஒரு 1/4 மணி நேரம் முன்னால் வந்திருந்தால் உயிரை காப்பாற்றிருக்கலான்னு. எத்தனை உயிர் இதே சின்ன புத்தூரில் போயிருக்கும், இதே மங்களத்தில் போயிருக்கும். யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம்? ஒரு 108 ஆம்புலன்ஸுக்கு எவனோ ஒருவன், அவன் யாருன்னே தெரியாது, அவன் கையில் இந்த செல்ஃபோன் ஒரு உயிரை காப்பாற்றுச்சுன்னா எவ்வளவு பெரிய பெருமை. 100 பேரில் 99 பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறான். ஒருத்தன் ஃபோன் எடுத்து அடித்து உடனே என்னோட வாங்க இங்கே ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாருன்னு பதைபதைத்து வருகிற அந்த வண்டி, பதைபதைத்து ஏற்றி விடுகிற 4 பேர் உடனே கோவை ஆஸ்பத்திரிக்கு போகிறது, அரசு மருத்துவமனைக்கு போகிறது, அங்கே ஒரு உயிர் காப்பாற்றப்படுகிறது என்று சொன்னால் அந்த செல்போன் சீரமைக்கிறது என்று தான் சொல்லணும். மனசாட்சியை தான் கைதட்டுங்க. அதெல்லாம் வேண்டாங்க. ஒரே ஒரு செய்தி முடிக்க போகிறோம். நாட்டில் பல பிரச்சனை. செல்ஃபோன் வச்சுருக்கவனுக்கு ஒரு பிரச்சனை, இல்லாதவனுக்கு ஒரு பிரச்சனை, 2 பொண்டாட்டி வச்சுருக்கவனுக்கு ஒரு பிரச்சனை, 2 பொண்டாட்டியாக இல்லாத பிரச்சனை. பஸ்ஸில் 2 பேர் போயிட்டு இருந்தாங்க. 2 பொம்பளை பயங்கரமாக சண்டை போட்டுருந்தாங்க. கண்ணாடி ஜன்னலை திறக்கிறதுல
ஜன்னலை திறக்கும் போது ஒருத்தி கண்ணலை மூடுறி அப்படின்னு சொன்னான். ஒருத்தி காற்று எனக்கு பிடிக்காது, ஜன்னலை சாத்து அப்படின்னு சொன்னான். உடனே கண்டக்டர் டிரைவரை பார்த்து சொன்னாங்க, ஏங்க 2 பேரும் சண்டை போட்டு வர்றாங்க, ஒருத்தி ஜன்னலை சாத்துங்கிறா, ஒருத்தி ஜன்னலை திறங்குறா அப்படின்னா. நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க, நான் கொண்டு போய் லாரியில் எதுக்கால மரத்தில் அடித்து 2 பேர்த்தையும் சாவடிச்சிடுறேன் அப்படின்னா. ஏனுங்கண்ணா 2மே என் பொண்டாட்டி அப்படின்னா. அக்கா 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அதனால் இவளை திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னா. இது எதுக்கு சொல்கிற அப்படின்னா, இந்த மாதிரி இல்லை, சிரித்து விட்டு போவதில்லை. ஒரே ஒரு செய்தி, அந்த செய்தி மனசாட்சியோடு கேட்டுவிட்டு விலகுவோம். நாட்டில் பல பிரச்சனை, இந்த நாட்டில் ஒரு பல பிரச்சனைகள் இருந்தாலும் சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனைங்க. உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, நீங்களும் அந்த வேலைக்கு போகிறதில்ல, நானும் அந்த வேலைக்கு போகிறதில்ல, யாரும் இங்கே இருக்கிற யாரும் போனதான் எனக்கு தெரியல. ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று நடந்ததுங்க, ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று நடந்தது. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மாடை தடை பண்ணிட்டாங்க. விளையாட்டு வீரர்கள் பிடிக்கக்கூடாதுன்ட்டாங்க. பீட்டாங்கிற அமைப்பு கேஸ் போட்டு இனிமேல் மாடு பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க? தமிழ்நாடு பூரா பத்தி எரிஞ்சுதா இல்லையா? பத்தி எரிஞ்சுதா இல்லையா? எல்லாரும் என்ன பத்திரிக்கை வச்சாங்களா? இல்லை வீடு வீடு போய் அழைப்பு கொடுத்தாங்களா? அவனுக்கு பிரச்சனையா? எவனோ மாடு பிடிக்கிறான், அலங்காநல்லூரில் அவனியாபுரத்தில் மாடு பிடிக்கிறான், அவனுக்கு ஒரு பிரச்சனையா? அப்படி அல்ல. வீரம் செறிந்த இந்த மண்ணில், இந்த நாட்டில் நம்முடைய சக உயிரினமாக கருதப்படுகிற காளை மாடு இனங்கள், அதுக்கு கொடுக்கப்படுகிற வரவேற்புகளுக்கு இந்த நாட்டில் அனுமதி இல்லை என்று சொன்னால், கொதித்து போனது யார் என்று சொன்னால், இங்கே செல்போன் வைத்திருக்கிற அத்தனை பேரும் அடித்தார்கள். எல்லோரும் வாங்க, பழைய பஸ் ஸ்டாண்டு வாங்க, புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வாங்க, முனிசிபாலிட்டிக்கிட்ட வாங்க, மெரினா கடைக்கரைக்கு வாங்க, கோடி கோடியாக அத்தனை பேர் வந்து உட்கார்ந்தாங்களே. எதற்காக? முதல் பிரச்சனை இராணுவத்தில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அதை தீர்க்க வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டது. சொன்னாங்களே, வெளிநாட்டில் வேலையில் மோசடியில் சிக்கிக்கொண்ட அந்த பெண் அங்கிருந்து வர முடியல, உடனே செல்போனில் போட்டாங்க, அரசாங்கம் கண்டுபிடிச்சது, கொண்டு வந்து சேர்த்துனாங்க. 108 ஆம்புலன்ஸு கொண்டு போய் சேர்த்துனாங்கன்னு சொல்லும்போது, ஜல்லிக்கட்டு என்கிற அந்த பிரச்சனை வருகின்ற போது அத்தனை பேரும் அந்த போராட்டத்திற்காக கை கொடுத்தோமே, தோள் கொடுத்தோமே, செல்போன் எடுத்து அடித்தோமே, கூட்டத்தை கூட்டினோமே, வெற்றி கண்டோமே, மீண்டும் அந்த உரிமையை பெற்றுக்கொண்டோமே. என்ன காரணம்? நம்முடைய உரிமை பறிபோகக்கூடாது என்று சொன்னோமே. அப்போதெல்லாம் பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவியாக, ஒரு நல்ல சமுதாயத்திற்காக, ஒரு உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக, ஒரு உயிர் திரும்பி இந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காக, இந்த சமூகம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு செல்போன் சரியாக பயன்படுத்துகிறது, அந்த கருவி சரியாக இருக்கிறது என்று சொன்னால் அது சீரமைக்கிறது என்று சொல்லுகிறேன். கண்டிப்பாக இந்த தீர்ப்பை நீங்கள் வரவேற்பீர்கள். செல்போன் பெரிதுமல்ல, பெரிதும் சீரமைக்கிறது. முனைவர் சொன்னதைப் போல, பைத்தியக்காரன் கையில் வைத்த கத்தி பலபக்கம் சேரும், மருத்துவன் கையில் வைத்திருக்கிற கத்தி வைத்தியத்திற்கு சேரும். எனவே ஒரு பொருள் நல்லவையா கெட்டவையா என்பதை ஆராய்ந்து பார்த்து அந்த பொருளை பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சுபிட்சமாக இருக்கும். இந்த மங்களத்தில் நடந்த மங்களகரமான நிகழ்ச்சி, மங்களம் என்கிற ஊருக்கு தகுந்த மாதிரி நடந்த இந்த மங்களகரமான நிகழ்ச்சி, நாளை காலையில் நடைபெறுகிற கும்பாபிஷேக பெருவிழா, அதற்கு பிறகு அன்னதானம், அதற்கு பிறகு எல்லோரும் கலைந்து சென்று விடுவோம், அவரவர் வேலை பார்ப்போம். அடுத்த 12வது வருஷம் நடைபெறுகிற கும்பாபிஷேகத்தில் மீண்டும் சந்திப்போமா என்று தெரியாது, எத்தனை பேர் உயிரோடு இருப்போம் என்று தெரியாது. ஆனால் இன்றைக்கு நைட்டு, இன்று இரவு நீங்கள் எல்லோரும் தூங்க போனதற்கு பிறகு 10 நிமிடம் தூங்குவதற்கு முன்னால், ஓய்வதற்கு முன்னால் உங்களுக்குள்ளே சில கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். இதுவரையில் நான் வாழ்ந்த வாழ்க்கை, இதுவரையில் நான் செய்த செயல் அனைத்தும் மனசாட்சியோடு நல்லவையாக செய்திருக்கிறேனா இல்லையா? நான் மற்றவங்களுக்கு தீங்கிழைக்காமல் வாழ்ந்திருக்கிறேனா இல்லையா? இந்த சமுதாயத்துக்கு என்னால் சிறு உதவியாவது நான் செய்திருக்கிறேனா இல்லையா என்று நினைத்து தூங்குங்கள். உண்மையாக இருந்தால், சத்தியமாக இருந்தால் உங்களுக்கு உறக்கம் சீக்கிரம் வரும். இல்லை என்றால் புரண்டு படுப்பீர்கள். காரணம், இந்த புரண்டு போன உலகத்தில், மிரண்டு போன இந்த உலகத்தில் நல்லவைகள் மட்டுமே நடக்க வேண்டும். கெட்டவைகளை தூக்கி எறிந்துவிட்டு நல்லவையை நினைப்போம். நல்லதே நடக்கட்டும். இது ஊர்தான் சின்னப்புத்தூர் என்று சொன்னாலும் இங்கே இருக்கிற அனைவரும்
பெரிய மனது படைத்தவர்கள். சின்னப்புத்தூரில் பெரிய மனது படைத்த அத்தனை பேருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். உங்கள் பிள்ளைகள், உங்கள் மண்ணில் பிறந்தவர்கள், இந்த மண்ணில் தாளாட்டி வளர்ந்தவர்கள் இந்த மேடையிலே பேசியிருக்கிறார்கள். இவர்கள் எதிர்கால வாழ்க்கை சிறக்க மேடையில் இருபுறமும் 4 4 8 8 8ஆக பிரிய வேண்டும் என்று சொல்வார்களே, 8 8ஆக இவர்கள் வாழ்க்கை எட்டாத உயருக்கு மலர வேண்டும், உயர வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துங்கள். மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அதுவரையில் உங்களை சந்திக்க வைத்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு நல்லதொரு தீர்ப்பை வழங்கினேன் என்ற மனநிறைவோடு நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம், நல்லவற்றையே பின்தொடர்வோம் என்று அன்போடு சொல்லி உங்கள் ஒவ்வொருவருடைய பாதங்களிலும் என்னுடைய நன்றியையும் பாசத்தையும் அன்பையும் விட்டு செல்லுகிறேன். மறந்து விடாதீர்கள். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் நட்போடும் பாசத்தோடும் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ரஜினி செந்தில். நன்றி நன்றி நன்றி. படப்பதிவு செய்த தோழர்களுக்கும், ஒளி அமைத்தந்த நண்பர்களுக்கும், காவல்துறை அதிகாரிகளுக்கும், இந்த மேடை அமைத்தந்த நண்பர்களுக்கும், ஒளி அமைத்து கொடுத்த அழகான சீரியல் செட்டு போட்டுகளுக்கும், நம்முடைய குருமார்களுக்கும், ஐயர்களுக்கும், சமையல் கலைஞர்களுக்கும், அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றி நன்றி. நல்லதே நடக்கட்டும். வணக்கம். அதே மாதிரி நம்முடைய நடுவர் ஆசிரியர் அவர்களுமே நல்ல பட்டிமன்றத்தில் எடுத்து நல்ல நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குமாறு சின்னப்புத்தூர் விழா கமிட்டியின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளுடைய அடிக்கல் நாட்டு விழாவில் இருந்து சின்னப்புத்தூரிலே ஒரு ஃபங்க்ஷன் நடத்த வேண்டும் என்று கூறிய போது நம்மளுடைய மக்கள், நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய பெண்களை இங்கேயே ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும், இதை கண்டிப்பாக செய்து காட்டலாம் என்று நம்மளுடைய கதிரவன் அவர்கள் மனசார கோரி 1 மாதமாக இந்த அற்புதமான நிகழ்ச்சியை பயிற்சி கொடுத்து இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்த நம்மளுடைய கதிரவன் அவர்களுக்கு மாலை அணிவித்து ஊர் கமிட்டியின் சார்பாகவும் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் சால்வை அணிவித்து கௌரவிக்கின்றோம். இந்த அற்புதமான பட்டிமன்றத்தில் ரஜினி சிறப்பாக இரு அணிகளிலும் பேசிய இள நெஞ்சங்களுக்கும் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் சின்னப்புத்தூர் ஊர் பொது கமிட்டியின் சார்பாகவும் அனைவருடைய பொதுமக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து கொண்டு உங்களுடைய பணி சிறக்க எங்களுடைய நன்றான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.